என்னடா சொல்ற? அத்தான் கூப்பிட்டாளா? நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது நிரோசாவை சொல்றேன்னு நினைக்கிறேன். அவளும் நம்ம காலேஜ் தான்டா. அது யாரோ எனக்கு தெரியலடா. ஆனா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஏதோ ஒரு சிந்தனையில மறந்துட்டேன். நாட்டாம வீட்ல அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த விஷயமே ஞாபகத்துக்கு வந்துச்சு. யார சொல்ற? மித்ராவை சொல்றியா? ஆமாண்டா, அந்த பொண்ணுதான். எனக்கு அடிபட்டு நம்ம வீட்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு நாள் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. யாரோ ஒரு பொண்ணை கழுத்தறுத்து கொலை பண்ற மாதிரி. திடுக்கிட்டு போய் முழிச்சிட்டேன். உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நமக்கு ஏற்பட்ட பிரச்சனையில எனக்கு மறந்தே போச்சு. அன்னைக்கு நாட்டாம வீட்ல அந்த பொண்ணை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, என் கனவுகளும் அந்த பொண்ணோட முகமும் இவளோட முகமும் ஒரே மாதிரி இருக்கு. டேய், என்னடா சொல்ற? மித்ராவை கொலை பண்ற மாதிரி உனக்கு கனவு வந்துச்சா? யார் இந்த பொண்ணு? காட்டு பகுதியில இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கா? யார் மணி? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னதாமா கேக்குறேன், இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார், இது அம்பாசிடர் கார் தலை மாதிரி தெரியுது. டயருக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளியும் மார்க்கிங்கும் அப்படிதான் தோணுது. ஆனா ரொம்ப கரெக்டா தெரியல. ஊர் மக்களே ஹேரிங்டன் ஆவி அடிச்சிருன்னு பயந்து இந்த பக்கமே வர்றதில்ல. இதுக்காக சேனாபதி கவுண்டர் இவ்வளவு தூரம் தனியா கார் எடுத்துட்டு வரணும்? அதுவும் அடிக்கடி வர்றதா வேற டிரைவர் சொன்னா, சம்திங் இஸ் ராங். ஓம் ஸ்ரீம் ரியும் மயான மோகினி வாவா. ஹரி ஓம் ஸ்ரீம் ரியும் மயான மோகினி வாவா. சிரிப்பதை நிறுத்து. எவ்வளவு மந்திரம், உபவாசம், பூஜை புனஸ்காரம் செய்து உன்னை உபாசன தேவதையா வச்சிருக்கிறேன். ஆனா உன் செயல்பாடுகள் எனக்கு கொஞ்சம் கூட திருப்தியே இல்ல. ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் பிரதீப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஓகே தானே? இன்னைக்கு நம்ம அரண்மனை காடோட 5ஆம் பாகத்தை தான் பார்க்க போறோம். ஒரு வழியா அரண்மனை காடோட கிளைமேக்ஸ் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அடுத்த பாகத்தோட அரண்மனை காடு கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ அதனால யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. போன பாட்டில் எப்படி காமெடி அண்ட் த்ரில்லிங்கா இருந்துச்சோ, இந்த பாட்டில் ஆக்ஷன் அண்ட் த்ரில்லிங்கா இருக்கும். இதுல ஒரு பெரிய பிஸ்டோன் வருது. அது யாரு கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம நேர கதைக்குள்ள போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பார்த்து கொண்டிருப்பது அத்தியாயம் 41. வீரபாகு வீடு. அதே நேரம். என்னடா சொல்ற? அத்தான் கூப்பிட்டாளா? நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது நிரோசாவை சொல்றேன்னு நினைக்கிறேன். அவளும் நம்ம காலேஜ் தான்டா. அது யாரோ எனக்கு தெரியலடா. ஆனா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஏதோ ஒரு சிந்தனையில மறந்துட்டேன். நாட்டாம வீட்ல அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த விஷயமே ஞாபகத்துக்கு வந்துச்சு. யார சொல்ற? மித்ராவை சொல்றியா? ஆமாண்டா, அந்த பொண்ணுதான். எனக்கு அடிபட்டு நம்ம வீட்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு நாள் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. யாரோ ஒரு பொண்ணை கழுத்தறுத்து கொலை பண்ற மாதிரி. திடுக்கிட்டு போய் முழிச்சிட்டேன். உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நமக்கு ஏற்பட்ட பிரச்சனையில எனக்கு மறந்தே போச்சு. அன்னைக்கு நாட்டாம வீட்ல அந்த பொண்ணை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, என் கனவுகளும் அந்த பொண்ணோட முகமும் இவளோட முகமும் ஒரே மாதிரி இருக்கு. டேய், என்னடா சொல்ற? மித்ராவை கொலை பண்ற மாதிரி உனக்கு கனவு வந்துச்சா? ரஹ்மான் ஆமாம் என்று தலையசைத்தான். கேட்டுக்கொண்டிருந்த வீரபாகு திகைத்தான். ஹேரிங்டன் கதையை பயன்படுத்தி அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு ஆபத்து விளைவிக்கணும்னு யாரோ முயற்சி பண்றாங்க. அதை நிச்சயமா தடுத்து நிறுத்தணும். நித்ராவுக்கு ஏற்படும் ஆபத்தை தடுத்து நிறுத்தினால்தான் ரஹ்மானுக்கும் ஆபத்து இல்லாமல் இருக்கும். திருவிழா கடைகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது அவள் வீட்டிற்கு எவனோ வந்திருக்கிறான். அப்படியென்றால் திருவிழா முடிவதற்குள் நித்ராவை தூக்குவதற்கு முயற்சிகள் நடக்கும் என்பது பிரேமனின் அபிப்பிராயம். ஆனால் அவன் அதை வெளியே சொல்லிக் கொள்ளவில்லை.
கொலை செய்ய முயற்சி பண்றது ஏன் ஹாரிங்டனாவியா இருக்க கூடாது? எனக்கு அப்படி தோணல. ஹாரிங்டன் மோகினி ரூபத்துல எதுக்கு வரணும்? உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். நீங்க யாரோ எவரோ, உங்களை நம்பி நான் என்ன செய்யறது? இந்த விஷயத்துல நேரா ஐயா கிட்ட போய் சொன்னாலாவது அவர் ஏதாவது பண்ணுவாரு. ஓஹோ, அப்படியா? நீ போய் சொல்லு. ஆனா அதுக்கு முன்னால உங்க ஐயா கிட்ட நானும் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன 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 சொல்லுறீங்க? என்று தெனாவெட்டாக கை உயர்த்தி அடிக்கப் போவது போல் வீரபாகு கேட்க, குழந்தைகள் ரைம்ஸ் சொல்லுவது போல் பிரேமன் நிறுத்தாமல் ஒரே மூச்சில், யதார்த்தமாக வந்த மோகினியை பதார்த்தமாக கட்டிப்பிடித்து இடுப்பை வளைத்து உதட்டை கரித்து மார்பை பிடித்து புரட்டி எடுத்தியே அத சொல்லுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க வீரபாகு இடைமறித்து குரலை தழைத்துக் கொண்டு, என்ன அதுக்குள்ள கோச்சுக்கிட்டு? ஐயா கிட்ட போய் சொன்னீங்கன்னா அதிரடியா ஏதாவது நடவடிக்கை எடுப்பாருன்னு சொன்னேன். அதுக்காக நீங்க கோச்சுக்காதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். அந்த போட்டோ அது பத்திரமான இடத்துல பத்திரமா இருக்கு, கவலைப்படாத. அம்மா, அந்த பொண்ணுங்களுக்கு பாடி கார்டு நீ தானே? உனக்கு பாடி கார்டை எங்களை நீ சேர்த்துக்கோ. நானே தண்டமா தான் இங்க சுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த தண்டத்துக்கு எக்ஸ்ட்ரா 2 முண்டமா? என்று கேட்க, என்னது என்று இருவரும் முறைக்க, கோச்சுக்காதீங்க. உங்களையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா சந்தேகம் தான் வரும். வேணும்னா ஒன்னு பண்ணலாம். பக்கத்துல ராக்காய் கிழவி குடிசை இருக்கு, அவ திண்ணைய யூஸ் பண்ணிக்கிங்க. நாங்க வெளியூர்காரங்க, எங்களை அவளோட திண்மையில இருக்கிறதுக்கு சம்மதிப்பாளா? அட நீங்க வேற. ஒரு கட்டு வெத்தலையும் போயிலையும் சுண்ணாமும் வாங்கி கொடுத்தா சொத்தையே எழுதி கொடுப்பான் நம்ம மரக்கிழவி. அப்பப்போ பார்த்து பாடி உசுர் எடுக்கும். அதை மட்டும் கொஞ்சம் சதிச்சுக்கணும். அதெல்லாம் சரி. ஆனா இங்க வந்துட்டு எங்க வீட்டு பொண்ணுங்களை டாவடிக்கிறது, வம்பு துப்பம் பண்றது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா அப்புறம் நான் பேச மாட்டேன். என்னோட வீச்சரவா தான் பேசும். என்ன வீரபாகு, எங்களை உன்ன மாதிரி நினைச்சியா? யதார்த்தமாக வந்த மோகினியை பதார்த்தமாக கட்டிப்பிடித்து இடுப்பை வளைத்து உதட்டை கரித்து மார்பை பிடித்து. ஐயோ போதும், ஸ்டாப். ஏதோ சுயநினைவு இல்லாம ஒரு தடவை மாற பிடிச்சிட்டேன். ஆனா நீ திரும்ப திரும்ப சொல்லி 100 தடவை மாற பிடிச்சிட்ட. கடைசியா ஒரே ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேளும், கேட்டு தொலையும். உங்க பின்னாடியே ஒரு மோகினி ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு உங்களுக்கே தெரியல. இதுல நீங்க நித்ராமாவை காப்பாத்துறதுக்காக ராக்காய் கிளை வீட்டுக்கு போனீங்கன்னா அங்கேயும் அந்த மோகினி வராதுன்னு என்ன நிச்சயம்? ரஹ்மானையும் வீரபாகுவையும் மாற்றி மாற்றி பார்த்தான் பிரேமன். வரும், வரணும், வரட்டும். அதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன் என்று பக்தர்களிடம் திருவிளையாடல் புரிய போகும் கடவுள்கள் போல விஷம புன்னகை புரிந்தான். நாட்டாமை வீடு. பஞ்சாயத்தை முடித்து வீட்டுக்குள் நாட்டாமை நுழையும் போது மாலை 6 மணியை நெருங்கி இருந்தது. வீட்டுக்குள் யாரும் இல்லாததை பார்த்ததும், என்ன வீட்டுக்குள்ள யாரையுமே காணா? பிள்ளைங்கள எங்க போச்சுங்க? எல்லாரும் எங்க போயிட்டீங்க? என்று சத்தமிட பின்பக்கமாக ஏதோ வேலை செய்து கொண்டிருந்த வள்ளி எட்டி பார்த்தாள். ஐயா, நித்ரா அம்மாவும் நிரோஷா அம்மாவும் கிளவி வீட்ல இருக்காங்க. சின்னையா இன்னும் வரல. இவ்வளவு நேரம் ஆயிருச்சு, இன்னுமா வந்து சேரல? காரை எடுத்துக்கிட்டு தானே போனா? ஆமாங்கய்யா என்று சொல்லிவிட்டு அவள் வேலையை பார்ப்பதற்காக கொல்லை பக்கமாகச் சென்றாள். அவர் ரூமுக்குள்ளே நுழைந்து வேஷ்டி சட்டையை மாற்றிவிட்டு சேரில் அமர்ந்தார். கொஞ்ச நாட்களாகவே சின்ன பாண்டியனின் நடவடிக்கையில் ஒரு சில மாற்றங்கள். நாட்டாமை அதை கவனித்தாலும் பெரிதுபடுத்தவில்லை. செல்லம்மா தங்கபாண்டியன் விஷயத்தில் அவன் அசிரத்தையாக இருந்தது அவருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. தங்கபாண்டியனை தேடுவதற்கு எந்த முயற்சியும் எடுத்த மாதிரியும் தெரியவில்லை. போதாக்குறைக்கு குடிப்பழக்கம் வேறு. திடீரென அந்த சத்தம் கேட்டது. நாட்டாமை என்ன சத்தம் இது என்று யோசிக்க யாரோ அழும் சத்தம் தீனமாக கேட்டது. யாரோ அழுவது போலல்லவா கேட்கிறது என்று சேரிலிருந்து எழும்பி ரூமை விட்டு வெளியே வந்தார். எங்கிருந்து சத்தம் வருகிறது என்று அவர் சுற்றிலும் பார்க்க பூஜை ரூமிலிருந்து வந்து கொண்டிருந்தது. பெரிய பாண்டியன் திகைத்து போனார். பூஜை ரூமை நோக்கி வேகமாக சென்ற பெரிய பாண்டியன் கதவருகே சென்றதும் உள்ளே எட்டி பார்க்க அதிர்ந்து போனார். உள்ளே ஜான்சி நின்றிருந்தாள். அரண்மனை காடு கால்வாய் அதே நேரம்.
மழை பெய்திருந்ததால் கால்வாய் சலசலவென நிரம்பி ஓடிக்கொண்டிருந்தது. கால்வாய்க்கு அடுத்திருக்கும் பொட்டல் புதர்கள் சூழ்ந்த அரச மரத்தடியில் கைவிடப்பட்ட முனியசாமி சிலை இருள் பூத்து நின்றிருந்தது. அதையும் தாண்டி சற்று தூரத்தில் சுற்றிலும் மரங்கள் சூழ்ந்த யானை விழுங்கி பள்ளம் இருக்கிறது. பகல் வேளையில் கூட தப்பித்தவறி யாருமே அந்த பக்கம் போவதில்லை. இருந்தும் அதை மீறி தாமரை வீட்டு ஆடு ஒன்று எப்படியோ கால்வாயை தாண்டி பொட்டல் காட்டுக்குள் புகுந்துவிட்டது. எண்ணிக்கையில் ஒன்று பட்டியில் குறைவதை பார்த்ததும் ராஜு சுற்றுப்புறம் பூராவும் ஆட்டை தேடிக் கொண்டிருந்தான். கால்வாய் தாண்டி மறுபக்கம் சென்று கொண்டிருந்த ஆட்டை பார்த்ததும், டே மணியா, நில்றா, அங்கிட்டலாம் போக கூடாது, சொன்னா கேளு, இங்க வா என்று கத்தினான். அது ராஜுவுக்கு போக்கு காட்ட வேண்டும் என்ற குறும்புத்தனத்தில் மறுபக்கம் குதித்து வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. ஐயையோ, ஏற்கனவே ஒரு ஆட்டுக்குட்டியை பறி கொடுத்ததுக்கு அக்கா அந்த திட்டுனா இதை பொடிச்சிட்டு போலன்னு அவ்வளோதான், இன்னைக்கு நைட்டு சோறு கிடையாதுன்னு சொல்லுவாளே என்று ராஜு காவாயில் குதித்து மறுபக்கம் சென்று ஆட்டுக்குட்டியை விரட்டி கொண்டு ஓடினான். ஆட்டுக்குட்டி சத்தமிட்டு கொண்டு புதர்களிடையே ஓடிக்கொண்டிருந்தது. ராஜு அதை விரட்டி கொண்டு ஓட அதற்குள் ஆடு அங்கிருந்த மேட்டின் மேல் ஏறி பின்பக்கம் மறைந்து போய்விட்டது. பின்பக்கம் சுற்றிலும் மரங்கள் சூழ்ந்த யானை விழுங்கி பள்ளம். ஓவென்று பெரிய பூதம் போல வாயை பிளந்து கொண்டு இலை செடி கொடிகள் மூடி காட்சியளித்தது. யானைகள் விழுந்தால் மேலேறி வர முடியாத அளவுக்கு ஆழமான பள்ளம். பாறையின் மேல் ஏறி நின்ற ராஜு சுற்றிலும் தேடிக் கொண்டிருந்தான். ஐயையோ, எங்கே போச்சுன்னு தெரியலையே, இன்னைக்கு வீட்டுல அக்கா என்ன பண்ண போறாளோ. வெளிச்சம் வேறு குறைந்து கொண்டே போனது. இருட்டிருச்சுன்னா அப்புறம் தேடுறது ரொம்ப கஷ்டம் என்று அவனுக்கு தெரியும். திடீரென அருகில் எங்கேயோ ஆடு கதறும் சத்தம் ஹை பிச்சில் கேட்க சிறிது நேரத்தில் சத்தம் சட்டென்று நின்றது. ராஜுவுக்கு ஏதோ ஆபத்து என்று புரிந்தது. பாறையில் இருந்து இறங்கி பள்ளத்தை சுற்றி சத்தம் கேட்ட திசையில் ஓடினான். சிறிது நேர தேடலுக்கு பிறகு தலை வெட்டி எடுக்கப்பட்ட நிலையில் ஆடு இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை பார்த்தான். ராஜுவுக்கு அதிர்ச்சியில் கைகால்கள் வெடவெடவென ஆட ஆரம்பித்தன. மணியனுக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்ததும் அவனால் தாங்க முடியவில்லை. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆட்டுக்குட்டியை தூக்கி வைத்துக் கொண்டு அதற்கு புரிகிற மாதிரி பேசிக் கொண்டிருப்பான். அவன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது எனக்கும் கொடு என்ற உரிமையாக தட்டுக்குள் வந்து தலையை நீட்டிக் கொண்டிருக்கும். ஆட்டின் உயிரற்ற உடலை பார்க்க பார்க்க ராஜுவின் அதிர்ச்சி ஆத்திரமாக மாறிக்கொண்டிருந்தது. மணியா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன், பாரு நான் என்ன பண்றேன் பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மொத்தமாக இருட்டிவிடும். சூரியனின் கடைசி கதிர்கள் ஆங்காங்கே சிறிது வெளிச்சமூட்டிக் கொண்டிருந்தது. ராஜு சுற்றிலும் நாலா பக்கமும் பார்த்தான். வெறிச்சோடி கிடந்த பொட்டல் அவனை ஆச்சரியமாக பார்த்தது. ஈச்சன் புற்களும் செடிகளும் அவனை உரசி பார்த்தன. யாரையுமே காணவில்லை. இருட்டிக் கொண்டிருந்ததால் திரும்பிவிடலாமா என்று யோசித்த ராஜு ஆட்டுக்கு நேர்ந்த கதி ஞாபகத்திற்கு வந்ததும் அவனையும் அறியாமல் அவன் கால்கள் முன்னேறியது. தூரத்தில் ஒரு இடத்தில் புகை வந்து கொண்டிருப்பது போல் தெரிய மெதுவாக சருகுகளை மிதிக்காமல் பூனை போல் காலடி வைத்துச் சென்றான். அவன் முன்னால் செல்லச் செல்ல ஏதோ ஒரு கரகரப்பான குரல் கேட்டது. பயந்தாலும் கோபத்தினால் வந்த தைரியத்தினால் முன்னேறிச் சென்றான். மந்திர உச்சாடனங்கள் மாதிரி கேட்டுக்கொண்டிருக்க ராஜுவுக்கு புரியவில்லை. அங்கிருந்த ஒரு மரத்துக்கு பின்னால் போய் நின்று எட்டி பார்த்தான். சற்று தள்ளி எவனோ ஒருவன் முதுகு காட்டி உட்கார்ந்திருக்க அவனுக்கு முன்னால் தான் புகை வந்து கொண்டிருந்தது. அவனுக்கு பக்கத்தில் பால், பழம், கற்கண்டு, வெற்றிலைப்பாக்கு, தேங்காய் முதலியன இருந்தன. மல்லிகை மனம் காற்றில் கமழ்ந்து கொண்டிருந்தது. ஹரி ஓம் ஸ்ரீம் க்ரீம் மாய மோகினி வா வா, ஐயம் ஷீம் 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 மாய சூலி நசி நசி மசி மசி ஸ்வாகா. திடுக்கிட்டு போன ராஜு யாரென்று பார்ப்பதற்காக பக்கவாட்டு மரங்களின் நிழலுக்குள்ளேயே பூனை போல் நடந்து சென்றான். ஒரு கட்டத்திற்கு மேலே அவனால் முன்னேற முடியவில்லை. அதற்கு மேல் மரங்கள் இல்லாததுதான் காரணம். உட்கார்ந்து மந்திரம் சொல்லிக் கொண்டிருந்தவன் முன்னால் ஒரு குச்சியில் ஆட்டின் தலை குத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து ரத்தம் சொட்டிக் கொண்டிருக்க ஏதோ ஒரு பொடியை எடுத்து எரிந்து கொண்டிருந்த தீயில் தூவினான். உஸ் என்று அபரிமிதமாக புகை உற்பத்தியானது. புகைக்குள்ளே ஏதோ ஒரு பெண் சிரிக்கும் சத்தம் ஓங்காரமாக கேட்டது.
அத்தியாயம் 42. இருட்டு சாறை சாறையாக இறங்கிக் கொண்டிருந்தது. அதை ஆங்காங்கே ஊடுருவி நின்றன சூரியனின் கடைசி கதிர்கள். கூடடையும் நோக்கத்தில் பறந்து கொண்டிருந்த பறவைகள் வேறு எதையும் முக்கியமாக கருதவில்லை. சக்கர தேவி ஊசின ராணி கர்ண பிசாசினி மாயசூலி வா வா. அவனின் குரல் ஆள்நடமாட்டமில்லாத அந்த பொட்டல் காட்டில் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. புகைக்குள்ளே வந்த பெண்ணுருவம் உச்சஸ்தாதியில் சிரித்துக் கொண்டிருந்ததை பார்த்ததும், முதலில் சிரிப்பதை நிறுத்து, என்னால் கோவத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று கோவத்தில் கத்தினான். அவன் கட்டளை குரலுக்கு இசைந்தது போல் புகைக்குள் வந்த பெண்ணுருவம் சிரிப்பதை நிறுத்திக் கொண்டது. எதற்காக என்னை அழைத்தாய்? எவ்வளவு மந்திரம் உபவாசம் பூஜை புனஸ்காரம் செய்து உன்னை உபாசன தேவதையாக வைத்திருக்கிறேன். ஆனால் உன் செயல்பாடுகள் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட திருப்தியே இல்லை. என் குருவிடம் இருந்து உன்னை மீட்டு என் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன். உனக்கு தேவையான சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன். என் ஆசையை நிறைவேற்றாத உன்னை பூததேவன் கலாக்காரனுக்கு ஏன் நான் வரும் அமாவாசை அன்று பலி கொடுக்க கூடாது? அவன் அவ்வாறு கேட்டதுதான் தாமதம். புகைக்குள்ளிருந்த அந்த ஆதர்ச தேவதை ஆவேசமடைந்தது போல் பயங்கரமாக சத்தமிட்டது. மேலெழுந்து கொண்டிருந்த புகை நாலா பக்கமும் கோபமாக சுழன்று சுழன்று அடித்தது. என்னையே நீ பலி கொடுப்பாயா? நீ சொன்னதையெல்லாம் மறுதேச்சில்லாமல் செய்திருக்கிறேன். இப்போது நீ சொன்ன விஷயத்தில் எனக்கு செயல்படுவதற்கு நிறைய குறுக்கீடுகள் இருக்கிறது. முதலில் அதை சரி செய். ஜான்சியை சொல்கிறாயா? நான் தான் கட்டி போட்டிருக்கிறேனே, அப்புறம் உனக்கு என்ன கஷ்டம்? இல்லை, முழுவதுமாக கட்டி போடவில்லை. அதனால்தான் உன் உத்தரவை என்னால் செய்து முடிக்க முடியவில்லை. முழுவதுமாக கட்டி போட முடியாது. நான் அந்த அளவுக்கு பயிற்சி பெற்றவன் அல்ல. கிடைக்கும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி வேலையை முடித்துவிடு. நான் முழு பயிற்சி அடைவதற்குள் தான் பட்டத்திற்கு கதையை முடித்து விட்டேனே. கதையை முடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது. அரண்மனைக்காரர்களை அவர் கட்டி போட்டு விட்டால் நாம் செய்யும் விஷயங்கள் அவர் கணக்கில் வராது. நாம் மாட்டிக்கொள்வோம். நாம் பேசுவதையெல்லாம் ஒரு பொடியன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஐயோ, நான் ஒளிஞ்சு நின்னு பாக்குறத தெரிஞ்சுக்கிட்டாங்க என்று ராஜுவுக்கு புரிந்தது. உடனே திரும்பி ஓட ஆரம்பித்தான். அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ நான் சொன்னதை செய்து முடி. நமக்கு அதிக நாட்கள் இல்லை. திருவிழா முடிகிற வரைக்கும் தான் நேரம் இருக்கிறது. இந்த காரியத்தை நீ முடித்துக் கொடுத்து விட்டால் உனக்கு முழு சுதந்திரம் கொடுக்கிறேன். இல்லாவிட்டால் நான் சொன்னபடி வரும் அமாவாசை அன்று உன்னை பலி கொடுப்பேன். ஞாபகத்தில் வைத்துக்கொள். உபாசனை தேவதை ரிசுக்கென்று புகைக்குள் கரைந்துவிட உட்கார்ந்திருந்தவன் ஆக்ரோஷமாக எழுந்தான். ஆளுயர புதர்களுக்கு இடையே ராஜு கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்தான். இருள் முற்றிலுமாக கவிந்திருந்தது. சூழ்நிலையின் தீவிரம் அவனுக்கு புரியாவிட்டாலும் கொலை செய்யக்கூட அஞ்சாத பாதகன் என்ற விஷயம் மட்டும் அவனுக்கு புரிந்தது. பின்னால் அவன் சரசரவென விரட்டும் சத்தம் கேட்க வேகத்தை அதிகப்படுத்தினான் ராஜு. இன்னும் கொஞ்ச தூரம் ஓடினால் எப்படியும் கால்வாயை பிடித்து விடலாம். கால்வாயை தாண்டிவிட்டால் அதன் பிறகு ஆபத்து இல்லை. யோசித்தபடியே ஓடிக்கொண்டிருக்கும் போது அவன் காலில் ஏதோ தட்டிவிட சுழன்று புதர்களுக்குள்ளே தட்டென்று விழுந்தான். விழுந்த வேகத்தில் தலையில் அடிபட்டதால் கிறங்கி போனான். அவன் சுதாரிப்பதற்கு சிறிது நேரமானது. மறுபடியும் அவன் எழும்பி ஓட முயற்சித்த போது பின்னால் விரட்டி கொண்டு வந்தவன் சமீபித்திருப்பதை உணர்ந்தான். இப்போது எழும்பினால் நிச்சயமாக மாட்டிக்கொள்வோம் என்று புதரோடு புதராக அப்படியே பம்மினான். முரட்டுத்தனமான கர்லாக்கட்டை போன்ற கால்கள் அவனை கடந்து சென்றது. மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு அப்படியே புதர்களுக்குள் கிடந்தான். ராஜுவை கடந்து சென்றவன் திடீரென அப்படியே நின்றான். என்ன செய்கிறான் அவன் என்று ராஜு எட்டி பார்த்து கொண்டிருக்க அவன் முதுகு காட்டி நின்றபடி சுற்றிலும் தலையை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தான். எல்லாம் சரி, முகத்தை மட்டும் சரியாக பார்க்க முடியவில்லையே என்று ராஜுவுக்கு ஏமாற்றம். நமக்கு முன்னால் சென்று விட்டான். இனிமேல் அவனை தாண்டி ஓட முடியாது. அவனை பின்பக்கம் திசை திருப்ப வேண்டும். என்ன செய்வதென்று யோசித்த ராஜு கீழே கிடந்த ஒரு கல்லை எடுத்து பின்பக்கமாக தூரத்தில் எறிந்தான். கல் புதர்களின் மோன நிலையை சரசரவென அசைத்து பார்க்க விரட்டி கொண்டு வந்தவன் திரும்பி பார்த்தான். புதர்கள் அசைந்த திசையை நோக்கி புயல் வேகத்தில் ஓடினான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒளிந்து கிடந்த ராஜு எழும்பி கால்வாயை நோக்கி மின்னல் வேகத்தில் ஓடினான். ஒரு சில நொடிகளிலேயே தண்ணீரின் சலசலப்பு சத்தம் கேட்டது. அப்பாடா, கால்வாயை நெருங்கிவிட்டோம். ஒரே ஜம்பில் கால்வாயில் குதித்து நீந்தி மறுபக்கம் சென்றான். துள்ளி மேலே ஏறி எங்கே போவதென ஒரு நொடி யோசித்தான். அக்காவிடம் சொன்னால் பிரயோஜனமில்லை, நிரோகிட்டதான் சொல்ல வேண்டும் என்று நாட்டாமை வீட்டை நோக்கி ஓடினான்.
நாட்டாமை வீடு. அதே நேரம் கண்களில் நீருடன் நின்றிருந்த ஜான்சியை பார்த்ததும் நாட்டாமை திடுக்கிட்டு போனார். வெள்ளி ஒளிக்கற்றைகளால் சூழப்பட்டு தகதகவென மின்னிக் கொண்டிருந்தாள். நாட்டாமை சுதாரித்து, ஏமா அழுகுற? உனக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். உனக்கு எந்தவித மரியாதை குறைவும் நாங்க செய்யலையம்மா. அதுக்காக எல்லாம் நான் அழுகல. நடக்க போறத நினைச்சுதான் அழுதுகிட்டு இருக்கேன். நாட்டாமை பதட்டப்பட்டு இடைமறித்து, தாயி, நல்ல செய்தியா இருந்தா சொல்லு, கெட்ட செய்தினா சொல்லாத. எனக்கு இனிமே தாங்கிக்க கூடிய சக்தி இல்லம்மா. நம்ம குடும்பத்துக்கு எதிரா தீய சக்திகள் எல்லாம் ஒண்ணு கூடிக்கிட்டு இருக்குது. என்ன கட்டி போட முயற்சி நடக்குது. நம்ம குடும்பத்துக்குள்ளேயே 5ஆம் படை இருக்குது. கோயில்ல நெருப்பு சாதாரணமா பத்திக்கல. இவங்க தான் காரணம். நெருப்புனால மிரோஷாவுக்கு ஏற்பட இருந்த ஆபத்தை வெளியூர்காரன் ஒருத்தன் வந்து காப்பாத்தினான். உள்ளூர இருக்கிற புல்லுருவிகளை களையெடு. அதுக்கப்புறம் வெளியே இருக்கிற ஆபத்தை பாத்துக்கலாம். நாட்டாமை அதிர்ந்து போய், யாருமா அவங்க? எனக்கு அடையாளம் காட்டு என்று உணர்ச்சி வசப்பட்டு சத்தமிட்டார். பெரியப்பா, என்னாச்சு என்ற ஒரு குரல் கேட்க ஈசி சேரில் சாய்ந்திருந்த நாட்டாமைக்கு விழிப்பு வந்தது. அவர் நிதர்சனத்துக்கு வருவதற்கு ஒரு சில நொடிகளானது. அவர் எதிரே நிரோஷா நின்றிருந்தாள். நாட்டாமை தீர்க்கமாக அவளை ஒரு நொடி பார்த்தார். கோவில்ல நெருப்பு பத்தி எரிஞ்சுகிட்டு இருந்தப்போ உனக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டுச்சாமே, என்கிட்ட ஏன் சொல்லல? இவருக்கு எப்படி தெரியும்? ஆமா பெரியப்பா, ராஜு நெருப்புல போய் மாட்டிக்கிட்டான். அவனை காப்பாத்து போன இடத்துல நானும் வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். நல்ல வேலையா எங்க கூட படிச்ச ரஹ்மான் வந்து என்னை காப்பாத்திட்டாரு. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லல. உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் பெரியப்பா? நீ சொல்லாம இருந்தாலும் உங்க அத்தை வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டா. நிரோஷாவை பற்றி ஜான்சி சொன்ன விஷயம் உண்மைதான். அப்படியென்றால் மற்ற விஷயங்களும் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். நம் குடும்பத்தில் இருக்கும் அந்த புல்லுருவி யார்? கண்களில் நீர் தழும்ப நாட்டாமை எழும்பி போய் நிரோஷாவின் கன்னங்களில் இரு கையையும் வைத்து அவளை கட்டிக்கொண்டார். உங்ககிட்ட எவ்வளோ தடவை படிச்சு சொன்னேன், வீட்டை விட்டு வெளியே போகாதீங்கன்னு. கேக்குறீங்களா? உங்களுக்கு ஏதாவது நடந்தா எங்களால தாங்கிக்க முடியுமா? அப்புறம் நாங்க உசுரோட இருந்து என்ன பிரயோஜனம்? பெரியப்பா, நீங்க வீணா கவலைப்படாதீங்க. வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஆபத்து வரணும்னா வரதான் செய்யும். எல்லாம் நம்ம தலையெழுத்து போலதான் நடக்கும். இந்த திருவிழா நல்லபடியா நடக்கணும்னு, நம்ம குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் விலகணும்னு விதி இருந்துச்சுன்னா அது எவன் நினைச்சாலும் தடுக்க முடியாது. பயந்து போய் எவ்வளவு நாள் தான் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்க முடியும்? பெரிய பாண்டியன் அவளை ஆச்சரியமாக பார்த்தார். பாக்குறதுக்கு தான் உங்க அக்கா ஜான்சி மாதிரி இருக்கா, ஆனா நீ தான் அப்படியே குணத்துல ஜான்சி மாதிரி. அப்படியா பெரியப்பா? அப்ப கவலைப்படாதீங்க, உங்க எல்லாரையும் நானே பாத்துக்கிறேன் என்று அவள் சொல்ல நாட்டாமை முகத்தில் லேசான புன்முறுவல். இன்னைக்கு எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டு இருந்தோம். ஊருக்குள்ள நடந்த பிரச்சனையில அதை செய்ய முடியாம போச்சு. சரி, நான் ஒரு 8 போய் அந்த பையனுக்கு நன்றி சொல்லிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே கிளம்புவதற்கு தயாரானார். அவர்கள் பேசியதையெல்லாம் ஜன்னலுக்கு வெளியே நின்று ராக்காயி கிழவி கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏனோ அவள் முகத்தில் வழக்கமாக இருக்கும் சிரிப்பு காணாமல் போயிருந்தது. ஏற்காடு டு அரண்மனைக்காடு சாலை மாலை 6:30. ஏற்காட்டிலிருந்து அரண்மனைக்காடு செல்லும் மலைச்சாலையில் சின்ன பாண்டியரின் கார் சென்று கொண்டிருந்தது. ஹேர்பின் பெண்டுகளில் ஆங்காங்கே இருந்த டியூப் லைட்டுகள் வேண்டா வெறுப்பாக வேலை செய்து கொண்டிருந்தன. மலைக்கு பின்னால் சூரியன் தன் பரிவாரங்களுடன் மூழ்கியிருந்தான். சேலத்திற்கு போய் பட்டத்திரி பற்றின விஷயத்தை விசாரித்துவிட்டு காரில் வந்து கொண்டிருந்தார் சின்ன பாண்டியன். பட்டத்திரியும் அவர் சிஷ்யர்கள் 2-3 பேர் ஒரே சமயத்தில் அரண்மனைக்காடு போய்விட்டு திரும்பவில்லை என்று ஊருக்குள் சொன்னது அவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. பூஜை செய்வதற்காக அன்று அரண்மனைக்காடு வந்தது பட்டத்திரியும் அவருடைய சிஷ்யர் ஒருத்தருதான். 2-3 பேர் என்கிறார்களே, என்ன நடக்கிறது என்று ஒன்றுமே புரியவில்லை. ஒரு கையால் ஸ்டியரிங்கை கண்ட்ரோல் செய்தபடி மற்றொரு கையால் இடுப்பில் சொருகியிருந்த குவாட்டர் பாட்டிலை எடுத்து கல்பேத்தி கொண்டார். சாலை ஓரமாக தூரத்தில் யாரோ நின்றிருப்பது போல் தெரிய நெற்றியை சுருக்கி சின்ன பாண்டியன் கூர்ந்து பார்த்தார். யாரோ ஒரு இளம் பெண் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. கார் வேகத்தை குறைத்தார். யார் இந்த பொண்ணு? காட்டு பகுதியில இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கா? அவள் அருகே சென்றதும் சாலையோரத்தில் நிறுத்தினார். யார் மணி? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அவள் பதில் சொல்லாமல் மருண்ட விழிகளால் பார்த்து கொண்டிருந்தாள். இமைகளால் படபடத்தாள். பெரும் மூச்சு விட்டாள்.
சின்ன பாண்டியன் காரிலிருந்து இறங்கினார். உன்னதாமா கேக்குறேன், இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவள் பதில் சொல்லாமல் அழப்போகும் தோரணையில் தண்ணி வேண்டும் என்பது போல் சைகை செய்தாள். இந்த பெண்ணிற்கு ஏதோ பிரச்சனை போலிருக்கிறது என நினைத்து கொண்ட சின்ன பாண்டியன் காருக்குள் இருந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து அவளிடம் நீட்டினார். பாட்டிலை வாங்கியவள் கிளக் கிளக் என்று அண்ணாந்து குடித்தாள். பச்சை நிற மெல்லிசான சாரியில் எலுமிச்சை மஞ்சள் நிற பூக்கள் பூத்திருந்தன. லோக்கெட் பிளவுஸில் கருப்பு பிரா அணிந்திருப்பது அப்பட்டமாக தெரிந்தது. சாரி இடுப்புக்கு சற்று கீழே இறக்கி கட்டி இருந்ததில் மடிப்பு விழுந்த வயிற்று பிரதேசமும் வளைவான இடுப்பு பிரதேசமும் என்னை பார் என்று போட்டி போட்டு கொண்டிருந்தன. வேண்டாம், ஏற்கனவே சின்ன பாண்டியன் என்ன நிலையில் இருக்கிறார் என்று தெரியவில்லை. நீங்கள் வேறு உணர்ச்சி வசப்பட வேண்டாம். காற்றடித்து மாராப்பு சேலை விலகியதை கூட கவனிக்காமல் தண்ணி குடித்துக் கொண்டிருந்தாள். தண்ணீர் குடித்துவிட்டு பாட்டிலை நீட்ட, ஏமா மாறாப்பு விலை இருக்கிறது கூட தெரியாம அப்படி என்ன பண்ணுமா நீ? அம்மா நீ எங்க போகணும்? அவள் மாராப்பு சேலையை சரி செய்து கொண்டு, அரண்மனைக்காடு போகணும் என்றாள். சரி, நீ முதல்ல கார்ல ஏறு. இன்னும் கொஞ்ச நேரத்துல முழுசா இருட்டிடும். இங்க நின்னு பேச வேண்டாம், கார்ல போயிட்டே பேசலாம் என்று சொல்லிவிட்டு சின்ன பாண்டியன் கார் கதவை திறந்து காருக்குள்ளே ஏற போகையில் யதார்த்தமாக கார் கண்ணாடியில் தெரிந்த அவள் பிம்பத்தை பார்த்தார். திடுக்கிட்டு போனார். இரத்த கீறல்களுடன் கோரமான முகம் தெரிந்தது. என்ன இது, இவள் பிரதிபலிப்பு வேறு மாதிரி தெரிகிறது என்று மறுபடியும் அவளை திரும்பி பார்த்தார். அவள் சாதாரணமாக நின்றிருந்தாள். சின்ன பாண்டியன் இரத்தத்தில் கலந்திருந்த சாராயத்தின் வீரியம் சர்ரென்று சரிந்து சமநிலைக்கு வந்தது. கண்ணாடியை பார்க்காதது போல் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டார். யார் இவ? ஏதாவது மோகினி சமாச்சாரமா இருக்குமா? ரத்தத்தை குடிச்சு நம்ம கதையை முடிச்சிருவாளோ? உள்ளுக்குள்ளே குலை நடுங்கிக் கொண்டிருந்தாலும் சாதாரணமாக முகத்தை வைத்துக் கொண்டு அந்த பெண்ணை நோக்கி திரும்பினார். ஒரு நிமிஷம் இருமா, கார் ஸ்டார்ட் ஆகுதான்னு பாத்துக்கிறேன். கார் ஏறி சாவியை திருகி ஸ்டார்ட் செய்ய முயற்சி செய்தார். கார் டர் டர் என்று பலகீனமாக ஸ்டார்ட் ஆக முயற்சி செய்து முடியாது போ என்று படுத்துக் கொண்டது. 2-3 முறை முயற்சி செய்து பார்த்தார். பழைய கார்ல இப்படிதான் என்று கோபத்தில் ஸ்டியரிங்கை தட்டினார். பின்னர் அந்த இளம் பெண்ணை திரும்பி பார்த்து, அம்மாடி கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, கார் பின்னால போய் லைட்டா தள்ளி விடு, உடனே ஸ்டார்ட் ஆயிரும், அப்புறம் நம்ம 2 பேரும் இங்க இருந்து போயிடலாம். அவள் புரியாமல் திருதிருவென பார்க்க, ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் தள்ள வேண்டாமா, சும்மா லைட்டா தள்ளினா போதும், சரியா? அவள் கார் பின்னால் சென்றாள். சின்ன பாண்டியன் டேஷ்போர்டை திறந்து அம்மன் கோவில் விபூதியும் குங்குமத்தையும் எடுத்து நெற்றியில் பரபரவென இட்டுக் கொண்டான். அந்த பெண் கார் பின்னால் நின்று தள்ளிவிட முயற்சிக்க சாவியை திருகி காரை சட்டென்று ஸ்டார்ட் செய்தார். மின்னல் வேகத்தில் காரை கிளப்பினார். கார் புகையை கக்கிவிட்டு சர்ரென்று அரண்மனைக்காடு செல்லும் சாலையில் சீறி பாய்ந்தது. சின்ன பாண்டியன் பின்பக்கமாக திரும்பி பார்க்க கார் உதிர்த்துவிட்டு சென்ற புகைக்கு நடுவே ஆக்ரோஷமாக நின்றிருந்தாள். வெகு தூரத்தில் அவள் நின்றிருந்தாலும் மிக அருகில் அவளை பார்த்தது போலிருந்தது. அத்தியாயம் 43. மறுநாள் காலை 9 மணி. இரவு பனி விலகி இதமான வெயில் படர ஆரம்பித்திருந்தது. திருவிழா கடைகளில் பற்றியிருந்த நெருப்பு திருவிழா உற்சாகத்தை 1% கூட குறைக்கவில்லை. காலையிலேயே பக்கத்து ஊர்களிலிருந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் அரண்மனைக்காடு நோக்கி படையெடுத்து வந்தனர். எல்லா பக்கமும் அதிசய மழையை பற்றிதான் பரவச பேச்சு. வீட்டு வாசல்களை கோலங்கள் நிரப்பியிருந்தன. தெருவோரமாக நின்ற எருமை மாடுகள், யார்னா இவன் எரும மாடு மாதிரி போறான் என்பது போல் தெருவில் வேகமாக சென்று கொண்டிருந்த மக்களை கடுப்பாக பார்த்து கொண்டிருந்தன. முசு முசுவென மோந்து பார்த்து கொண்ட நாய் ஒன்று இதுதான் சரியான இடம் என்று மின்விளக்கு கம்பம் ஒன்றை தேர்ந்தெடுத்து அதன் மேல் சர்ரென்று பாய்ச்சிக் கொண்டிருந்தது. கோவிலில் அம்மனுக்கு திருவிளக்கு பூஜை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. 2 பெரிய குத்து விளக்குக்கு அம்மன் போல் புடவை கட்டி வளையல் போட்டு மஞ்சள் பூசி மலர்கள் சூடி 2 திருவிளக்குகளுக்கும் மஞ்சள் அபிஷேகம் குங்கும அபிஷேகம் நடக்கும். ஒரு சில பெண்கள் அவர்கள் கொண்டு வந்த திருவிளக்குடன் ஜாக்கெட் பிட், மஞ்சள் தாலி, குங்குமம், தேங்காய், வெற்றிலை என அலங்கரித்து வைத்து பூஜை செய்வார்கள். முடிவில் கற்பூர தீபாராதனை பூஜை நடைபெறும். வீரபாகு வீட்டின் கீற்று பந்தல் நேற்றடித்த மழையின் காரணமாக சரிந்து கிடந்தது. கம்புகளில் கயிற்றை கொண்டு கட்டி கொண்டிருந்தான் வீரபாகு.
ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரேமனின் பைக் மழையில் ஊறி வாட்டர் சர்வீஸ் செய்தது போலிருந்தது. அடர் சிவப்பில் மஞ்சள் பூக்கள் பூத்திருந்த பாவாடை ஜாக்கெட்டும் வெளிர் மஞ்சள் நிற தாவணியும் இரட்டை பின்னலுமாக நிரோஷா தெருவில் துள்ளி குதித்து வந்து கொண்டிருந்தாள். ஏற்கனவே அவளை ஊருக்குள் குறைந்தபட்சம் 20 பேராவது காதலித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த தினம் புதிதாக 2-3 பேர் அந்த கணக்கில் சேர்ந்திருக்க கூடும். வாங்கம்மா, என்ன இந்த பக்கம், அதுவும் காலங்காத்தாலேயே? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதான் நேரா வந்தேன். என்னைய மதிச்சு இவ்வளவு தூரம் வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றீங்க. இந்த ஊர்லயே மரியாதை தெரிஞ்ச பொண்ணுனா அது நீங்க மட்டும்தான். உன்கிட்ட இல்ல, அவங்க கிட்ட பேசணும். எவங்க கிட்ட? உன் வீட்ல தங்கி இருக்காங்களே எங்க காலேஜ் மேட்ஸ், அவங்க கிட்ட. நீ ஒத்து எரும மாடு மாதிரி வழிய மறைச்சுக்கிட்டு நிக்கிறான் பாரு. யாத்தே இடுப்பு உரஸ்டாலே சண்டாளி என்று அவனை தள்ளிவிட்டு கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தாள். தள்ளிவிட்ட வேகத்தில் வீரபாகு கயிறோடு கீழே விழுந்தான். கட்டிக்கொண்டிருந்த ஓலை கீற்று அவன் மேலே பொத்தென்று சரிந்து விழுந்தது. யாத்தா என்று அவன் கத்தியதை கேட்பதற்கு யாருமே இல்லை. ரூமுக்குள்ளே சுவரோரமாக சாய்ந்து பிரேமன் உட்கார்ந்து வளையம் வளையமாக புகைவிட்டு கொண்டிருந்தான். நிரோஷாவை பார்த்ததும் தரையில் தேய்த்து சிகரெட்டின் வாயை மூடினான். ஓஹோ, இந்த பழக்கம் எல்லாம் இருக்கா? எங்க அத்தா சிகரெட் அடிப்பாங்களா? உங்க பொத்தான் தான் எனக்கு கத்து கொடுத்ததே. என்னை கெடுத்து குட்டிச்சோராக்கினதே அவன்தான். நிரோஷா சுற்றிலும் கண்களால் துளாவி, எங்க அவரு? பின்னால சேவிங் பண்ணிக்கிட்டு இருந்தான். என்ன விஷயம் சொல்லு. நிரோஷா கேட்டுக்கொண்டிருந்த போதே ரெஹ்மான் உள்ளே நுழைந்தான். அவளை பார்த்ததும் முகம் மலர்ந்தான். ஏய் நீயா? எப்போ வந்த? பிரேமன் கிட்ட அதுக்கப்புறம் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ நம்ம காலேஜ் தானாமே? சாரி, எனக்கு ஞாபகம் இல்ல. இவ்வளோ அழகான முகம் ஞாபகம் இல்லாம போனது எனக்கு வருத்தம் தான். காலேஜ்லயே நாங்கெல்லாம் உங்க ஃபேன்ஸ். உங்களுக்கு தான் எங்களை பத்தின ஞாபகமே இல்ல. அதெல்லாம் சரி, என்னோட சட்டை எங்க? ஆமா, பெரிய சிங்கப்பூர் சட்டை காலையில தான் துவைச்சு போட்டேன். 4 கிலோ அழுக்கு வந்துச்சு. அப்புறம் எடுத்துட்டு வரேன். சரி, நீ இப்ப எதுக்காக வந்த? அந்த விஷயத்த சொல்லு. நேற்று ராஜுவுக்கு பொட்டல் காட்டில் நடந்த சம்பவத்தை முழுவதுமாக சொன்னாள் நிரோஷா. கேட்டுக்கொண்டிருந்த இருவர் முகத்திலும் வெவ்வேறு எக்ஸ்பிரஷன்கள். ராஜு இந்த விஷயத்தை வந்து சொன்னதும் எங்க அக்கா தான் ரொம்ப பயந்து போயிட்டா. அவளுக்கு எப்பவுமே பயந்த சுபாவம் தான். நான் தான் அக்காவுக்கு தைரியம் சொன்னேன். நான் ராஜு அவங்க வீட்டுக்கு போக வேண்டான்னு எங்க வீட்லயே நைட்டு தங்க வச்சுட்டேன். என்னதான் அக்காவுக்கு தைரியம் சொன்னாலும் எனக்கே உள்ளூர ரொம்ப பயமா தான் இருக்கு. கேட்டுக்கொண்டிருந்த ரஹ்மானுக்கு அரைகுறையாக புரிந்தது. ஆனால் பிரேமனுக்கு முழுவதுமாகவே புரிந்தது. எவனோ ஒருவன் நித்ராவையும் அவள் குடும்பத்தையும் பழிவாங்குவதற்காக ஏதோ ஒரு மோகினியோ காட்டேரியோ ஏவிவிட்டு இருக்கிறான். இப்போது யாரது என்றுதான் கண்டுபிடிக்க வேண்டும். இனிமே நீயும் உங்க அக்காவும் பயப்படாம இருங்க. உங்க அக்காவுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு சரி பண்றதுக்கு தான் நாங்க இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம். இனிமே அது எங்களோட பிரச்சனை. உங்களுக்கு ஏதாவது நடக்கணும்னா எங்களை மீறிதான் நடக்கணும் என்று ரஹ்மான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வெளியே வீரபாகு உதவிக்கு சத்தமிடுவது கேட்டது. ஐயோ, யாராவது வாங்கல, கீத்துக்கோட்டை முழுசா கலண்டு கீழே விழுந்துருச்சு. ரஹ்மான் என்னவென்று பார்ப்பதற்கு வெளியே சென்றான். பிரேமன் நிரோஷாவை நோக்கி, இனிமே நைட் நேரத்துல கிளவி குடிசையில தான் இருப்போம். நிச்சயமா திருவிழா முடியறதுக்குள்ள மறுபடியும் ஏதாவது ஒரு அட்டெம்ப்ட் நடக்கும். நாங்க இருக்கோம், பாத்துக்கலாம். காலேஜ்லயே ரஹ்மான் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேரு அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பதான் கண்கூட பாக்குறேன். ராஜு சொன்னதுக்கு அப்புறம் தான் எப்படி ரஹ்மானுக்கு சரியா 3 வருஷம் ஞாபகம் மட்டும் இல்லாம போச்சுன்னு காரணம் புரியுது. ஞாபகங்கள் போனது காக்கா உட்கார்ற பலவிழந்த கதையா இருக்கலாம். ஆனா மோகினி சமாச்சாரம் உண்மைதான். இன்னொரு முக்கியமான விஷயம், நேத்து நான் தானா மயக்கம் போட்டு அந்த வீட்டுக்குள்ள விழல. யாரோ என் தலையில கட்டையால அடிச்சாங்க. நல்ல வேலை, நெருப்பு காரணமா சரியா படல. ஆள் யாருன்னு பாக்குறதுக்குள்ள பின்பக்கமா கதவை பூட்டிட்டு ஓடிதான். மித்ராவுக்கு மட்டும் இல்ல, ரஹ்மானுக்கு, உனக்கு, உங்க அப்பாவுக்கு எல்லாருக்குமே ஆபத்து தான். அது தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? இப்ப கூட ரஹ்மானுக்கு அவர் காதலிச்ச பொண்ணுக்காக தான் வந்திருக்கோன்னு தெரியாது. யாரோ ஒரு பொண்ணுக்கு உதவி செய்யறதா நினைச்சுதான் வந்திருக்காரு. ச்சே, என்ன ஒரு நல்ல மனசு. எல்லாம் நல்லபடியா நடந்து அவங்க 2 பேரு வாழ்க்கையில ஒண்ணு சேரணும். அதான் என்னுடைய வேண்டுதல். நடக்குமா? நிச்சயமா நடக்கும். அதுக்கு தானே வந்திருக்கோம் என்று சொல்ல இருவரும் ரஹ்மானை ஆச்சரியமாக திரும்பி பார்த்தார்கள். நல்லபடியா நடக்கும்னா எதடா சொல்ற? திருவிழாவை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அட ராமா, இவன் வேற என்ன பேசுறன்னு தெரியாம ஊடால வந்து பேசிக்கிட்டு இருப்பான். போராடே போடா. நிரோஷா வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டாள்.
காலை 10 மணி. கோவில் கலையரங்கத்திற்கு பின்னால் இருக்கும் சிறிய மைதானத்தில் கொஞ்சம் பெண்கள் பொங்கல் வைத்துக் கொண்டிருந்தனர். மதியம் காட்டுநாச்சியம்மன் புடவைகள் ஏலம் விடப்படும் என திருவிழா கமிட்டியினர் ஸ்பீக்கரில் அறிவித்துக் கொண்டிருந்தனர். எரிந்து போன கடைகள் தற்காலிக கடைகளாக மாற்றப்பட்டு வியாபாரம் ஜரூராக ஆரம்பித்திருந்தது. வானம் எனக்கொரு போதிமரம் என்று டீக்கடையில் பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது. ஏதாவது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் மாலை வேளையில் சாரல்களின் விழுதை பிடித்தபடி இந்த பாடலை கேட்டுக்கொண்டு ஏரியின் ஓரமாக நடந்து பாருங்கள். வானம் உங்களை அரவணைக்கும். நீங்கள் காலக்குதிரையில் பயணம் செய்வீர்கள். ஜெய்சங்கரும் ராயப்பனும் டீ கடைக்கு வந்து பெஞ்சில் உட்கார்ந்தார்கள். கம்பத்தில் கட்டியிருந்த டியூப்லைட்டை சரி செய்து கொண்டிருந்த சின்ராசுவும் அவர்களை பார்த்து விட்டு வந்தான். டீ கடைக்கு எதிரே இருந்த கல்லில் மாறி அமர்ந்திருந்தான். கையில் வைத்திருந்த பண்ணை பக்கத்தில் இருந்த நாய்க்கு பாதி பீத்து போட்டுவிட்டு அவன் மீதி பாதியை கொறிக்க ஆரம்பித்தான். ஜெய்சங்கரை பார்த்ததும் அம்சவல்லி உடலில் ஹார்மோன்கள் குழம்பு போல் கடகடவென கொதிக்க ஆரம்பித்தது. ஜெய் சுற்றும் மற்றும் பார்த்துவிட்டு அவளை நோக்கிச் சென்று, அம்சா, கொஞ்சம் தனியா வர முடியுமா? அம்சவல்லி பூரிப்பை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மாஸ்டரிடம், கடைய பாத்துக்க, இந்த வந்துடுறேன் என்ற எஜமானி தோரணையில் சொல்லிவிட்டு பின்னால் இருக்கும் வீட்டை நோக்கிச் சென்றாள். ஜெய் அவளை பின்தொடர்ந்தான். இருவரும் ரூமுக்குள் நுழைந்ததும் உள்புற தாழ் போடப்படும் சத்தம் கேட்க, ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே. வெளியூர்ல இருந்து வந்து ஒரு வாரம் கூட ஆகல, இந்த அல்வாவை தட்டி தூக்கிட்டு போயிட்டாரே என்று சின்ராசு சொல்ல, ராயப்பன் கண்டுகொள்ளாமல் பேப்பரை எடுத்து மதச்சார்பற்று நாட்டு மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஏதோ ஒரு பள்ளியில் கவர்னர் பேசியதை கண்ணும் கருத்துமாக படித்துக் கொண்டிருந்தார். சின்ராசு ரூம் கதவையும் வாட்சில் நேரத்தையும் மாத்தி மாத்தி பார்த்து கொண்டிருந்தான். தெருவில் 2 பேர் பேசிக்கொண்டே சென்றனர். ரொம்ப நாளா நானும் பாத்துக்கிட்டே இருந்தேன். பக்கத்து வீட்டுக்காரனோட கோழி அங்க இங்க நின்னு கோக்குமாக்க பாத்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு வகையா சிக்கிச்சு, அடிச்சு குழம்பு வச்சு பிரிச்சு மேய்ஞ்சிட்டேன்ல. நல்ல நாட்டு கோழி. மாட்டை அடித்து இழுத்து கொண்டு புலம்பியபடி சென்றான் பால்காரன் கணேசன். உள்ளூர் காலங்க கிட்ட ஜோடி செட்டை கூட்டிட்டு போனா வேணான்னு சொல்ற, வெளியூர் காலதான் வேணுமா? அவ்வளவு மதப்பாயிடுச்சேன். நானே சேவலூர்காரங்கிட்ட கூட்டிட்டு போறேன். இனிமே அறுத்துக்கிட்டு ஓடுன பிச்சு போடுவேன் பிச்சு. ஆனா பாவிகளா, உங்க டைமிங்க்கு ஒரு அளவே இல்லையா? யோ போலீஸ், இங்க என்ன ஒரு கலவரம் நடந்துகிட்டு இருக்கு? நீ உன் பாட்டுக்க பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்க என்று சின்ராசு கேட்க, ராயப்பன் தெருவை ஒரு தடவை சுற்றி பார்த்துவிட்டு, அப்படி எதுவும் கலவரம் நடந்த மாதிரி தெரியலையே என்று அலட்டிக் கொள்ளாமல் சொல்லிவிட்டு மீண்டும் பேப்பரில் மூழ்கினார். 10 நிமிடம் கழித்து கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. வெளியே வந்த ஜெய்சங்கர் அம்சாவிடம், எல்லாமே ரகசியமா இருக்கட்டும், சரியா? யாருக்கும் தெரிய வேணாம் என்றதும் அவளும் சரி என்று தலையாட்டினாள். ஜெய்சங்கர் திரும்பி வந்து பெஞ்சில் உட்கார்ந்தான். 4-5 பேர் டீ குடித்துக் கொண்டிருந்தனர். அதில் 2 இளைஞர்கள் புதிதாக தெரிந்தனர். திருவிழாவுக்கு வந்தவர்களாக இருப்பார்கள் என்று ஜெய்சங்கர் நினைத்துக் கொண்டான். சின்ராசு அம்சவல்லியையும் ஜெய்சங்கரையும் மாற்றி மாற்றி பார்த்தான். ராயப்பன் மேய்ந்து கொண்டிருந்த பேப்பரை மடித்து வைத்துவிட்டு, சார், நேத்து சேலம் போயிருந்தப்போ நம்ம எஸ்ஐகே பத்தி விசாரிச்சேன். இன்னும் 2 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவேன்னு சொன்னாங்களா? இங்க வரட்டுமான்னு கேட்டான். எப்படியும் நீங்க வர வேண்டான்னு சொல்லுவீங்கன்னு தெரியும், அதனால அவனை ஊருக்கு போக சொல்லிட்டேன் சார். ஜெய் அவன் சொன்னதை கவனிக்காமல் எதையோ யோசித்துக் கொண்டிருந்தான். என்ன சார், வேற ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது. ஒன்னும் ராயப்பன், நேத்து நைட்டு நாட்டாம சொன்னதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் தம்பி பட்டத்திரி ஊருக்கு போய் விசாரிச்சுட்டு வந்திருக்காரு. இதுவரைக்கும் எந்த தகவல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வர்ற வழியில ஏதோ ஒரு மோகினியை பார்த்திருக்காரு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா உசுரே போயிருக்குமா? எப்படியோ டபாச்சிட்டு தப்பிச்சு வந்திருக்காரு. இங்க வந்ததுல இருந்து நானும் பல தடவை சேலத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். எந்த மோகினியையும் நான் பார்த்தது இல்லையே சார். எக்ஸாக்ட்லி ராயப்பன், அதுதான் என்னோட கேள்வியே. நீங்க பல தடவை வடக்கு பக்கமா ஏற்காட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, ஏன் சேலத்துக்கு கூட போயிருக்கீங்க. எந்த மோகினியும் உங்களை தாக்கல. ஆனா அரண்மனை காட்டுல இருந்து கற்காடு கலியங்காடு ஊருக்கு போற வழியில போனா, இன்னும் சரியா சொல்லணும்னா மலை பங்களாவுக்கு போற வழியில போனா பொம்மைக்காரன் வரான். எனக்கு என்னவோ ஏரியாவை பிரிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு. தெற்கு பக்கமா மலைசாலையில, அதுவும் நைட்டு நேரத்துல மட்டுமே பொம்மைக்காரன் வரான். மணியக்காரர் காணாம போனதுக்கு அப்போ பொம்மைக்காரன் தான் காரணமா இருக்கணும். யார் யார் எந்த பக்கமா போனாங்கிறத வச்சு எப்படி காணாம போனாங்கன்னு சொல்லிடலாம். ஆனா மோகினி பத்தின விஷயங்கள் அவ்வளவுதான் தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் சரியாவே சொல்லிடலாம். ராயப்பனும் சின்ராசுவும் அதிர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தனர். ஆமா சார், நீங்க சொல்றது சரிதான். முதல் நாள் பொம்மைக்காரனை பார்த்தது ஜோசியக்காரோட சோளக்காட்டுல. அது தெற்கு பக்கம்தான்.
நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது அப்போ அரண்மனைக்காரங்களுக்கும் பொம்மைக்காரனுக்கும் ஏதோ நிச்சயமா ஒரு சம்பந்தம் இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஹாரிங்டனாவி கதையை பயன்படுத்தி வேற ஏதோ ஒரு குரூப் பெரிய பிரச்சனையை உருவாக்குறதுக்காக மோகினியை கிளப்பி விட்டுருக்கணும். எப்படி சார் சொல்றீங்க? ஆனா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே. எல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தான். நாட்டாம ஏற்கனவே சொன்னது ஞாபகம் இருக்கா? ஹாரிங்டனாவி பழி வாங்கணும்னு நினைச்சா முதல்ல அவர் குடும்பத்தை தான் பழி வாங்கணும். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்யல, வேற ஒரு சில பேரை தூக்கிட்டு போயிருக்கு. நாட்டாம குடும்பத்தை கடைசியா பழி வாங்கணும்னு விட்டு வச்சிருக்குன்னு வச்சுக்குவோம். அது என்ன காரணம்னு தெரியல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நாட்டாம வீட்டுல நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் பாருங்க, சம்பந்தமே இல்லாம இருக்கு. 2 தடவை யாரோ வீட்டுக்குள்ள பூந்துருக்காங்க. இப்ப சின்ன பாண்டியா ஏதோ ஒரு மோகினி விறகே இருக்கு. மீதி கேஸ்ல பாருங்க, ஹாரிங்டன் வந்தான், தூக்குனா, போனா. ஆனா நாட்டாம வீட்டுல நடந்த விஷயங்கள் தனிச்சு நிக்குது. எனக்கு இந்த இடத்துல தான் ரொம்ப சந்தேகமா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று குரல் கேட்க மூவரும் சைடில் திரும்பி பார்த்தனர். புதிதாக வந்திருந்த இளைஞர்களில் ஒருவன் அவர்களை பார்த்தபடி நின்றிருந்தான். இன்னொருவன் எதிர் பெஞ்சில் அமர்ந்திருந்தான். இருவரையும் ஜெய்சங்கர் பார்த்தான். இந்த ஊருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லை, நிச்சயமாக பட்டணத்து பசங்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் அணிந்திருந்த பெல் பாட்டம் பேண்ட்ஸையும் நாய்க்காலர் சட்டையையும் பார்த்ததுமே தெரிந்தது. சார், நீங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன். குறிப்பா மோகினி சமாச்சாரம் எனக்கு காதுல விழுந்துச்சு. என்னுடைய பேரு பிரேமன், இவன் ரகுமான். நாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட், சென்னையில் படிக்கிறோம். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சார் என்றான் ஜெய்சங்கரை பார்த்து. அத்தியாயம் 44. டீ கடை முன்னால் இருந்த 2 பெஞ்சுகளையும் ஒரு ஓரமாக எடுத்து போட்டு அரை மணி நேரத்திற்கு மேலாக பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் 5 பேர் மத்தியில் ஆச்சரியம், அதிர்ச்சி, அவநம்பிக்கை, அயர்ச்சி என பல்வேறு மனநிலைகள் நிலவிக் கொண்டிருந்தன. பிரேமன் சொன்ன விஷயங்கள் அவர்களுக்கு மேலும் திகைப்பூட்டியிருந்தது. ஜெய்சங்கருக்கு இப்போதுதான் முழுவதுமாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரிந்தது. கல்லாவிலிருந்த அம்சவல்லிக்கு அவர்கள் ஏதோ முக்கியமான விஷயம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று மட்டும் புரிய தெருவை நோட்டமிட்டுக் கொண்டிருந்தாள். முன்னால் இருந்த தெருவில் திருவிழாவுக்கு வந்தவர்கள் மகிழ்ச்சியை சுமந்து கொண்டு போவதும் வருவதுமாக இருந்தார்கள். எல்லாரையும் கூட்டி போகிறேன், என்னை யாருமே கண்டுகொள்ள மாட்டேன் என்கிறார்கள் என்றது அந்த தெரு. கடந்து செல்பவர்களின் காலடிகளையும் போடும் குப்பைகளையும் பறவைகள் உதிர்க்கும் எச்சங்களையும் சுமந்து கொள்வதற்கு அந்த தெரு கோபிப்பதில்லை. மனதுக்கு பிடித்த தாவணிகள் திரும்பி பார்க்க மறுக்கும் போது மட்டும் செல்லமாக கோபித்துக் கொள்ளும். தெருவோரமாக இருந்த மரத்தின் நிழலையே தலையணையாக வைத்து தூங்கிக் கொண்டிருந்தான் மாரி. பன் கிடைத்த விசுவாசத்திற்காக அவன் பக்கத்திலேயே படுத்து கிடந்தது அந்த நாய். சார், இந்த தம்பி சொல்றதெல்லாம் கேட்கும்போது நீங்க சொன்னது உண்மைதான். ஒரு பக்கம் ஹாரிங்டன் வேலையை காட்டுறான், இன்னொரு பக்கம் ஹாரிங்டன் கதையை பயன்படுத்தி யாரோ ஒரு குரூப் நாட்டாம வீட்டை பழி வாங்க முயற்சி பண்றாங்கன்னு அது உறுதியா தெரியுது. இப்போ என்ன சார் பண்றது? எப்படி பார்த்தாலும் நாட்டாமோட குடும்பத்துக்கு டபுள் ஆபத்து இருக்கு. அந்த குரூப் முயற்சியில தோத்து போனாலும் ஹாரிங்டன் சும்மா விட மாட்டான்னு நினைக்கிறேன். ரஹ்மானும் பிரேமனும் அதை கேட்டதும் டபுள் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஐயோ சார், நாங்க அந்த பொண்ணுங்க கிட்ட எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கிறோம்னு வாக்கு கொடுத்துருக்கோம். நீங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க? இடையில இந்த பொம்மைக்கார வேற அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் ஹாரிங்டனுக்கும் நிச்சயமா ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. 40 வருஷத்துக்கு முன்னால திருவிழா சமயத்துல நடந்த சம்பவங்களை பத்தி நாட்டாம இன்னைக்கு சொன்னாரு. ஊருக்குள்ள வேற யார்கிட்ட கேட்டா இன்னும் அதிகமா அதை பத்தின தகவல் கிடைக்கும். சார், நம்ம ஊர்ல காளியண்ணன் தலைமையில தான் ஊருக்காரங்க அரண்மனைக்கு போய் அங்கிருந்த ஹாரிங்டன் கைத்தடிகள் அடிச்சு கொன்னாங்க. அவர்கிட்ட கேட்டா இன்னும் நிறைய தகவல் கிடைக்கும். சரி, அப்போ அவரோட வீடு உனக்கு தெரியுமா? என்ன சார், ஒரே ஊருக்குள்ள இருந்து வீடு தெரியாதா? வாங்க, கூட்டிட்டு போறேன். சின்ராசு எழும்பி முன்னால் செல்ல ஜெய், ராயப்பன், பிரேமன், ரஹ்மான் அவனை பின்தொடர்ந்தார்கள். போகும் முன்னர் ஜெய் அம்சவல்லிக்கு கண்ணை காட்ட அவள் சரி என தலையாட்டினாள். தெருமுனையில் இருந்த மளிகை கடையில் பெட்டி பெட்டியாக வந்து இறங்கியது கோலி சோடா பாட்டில்கள். நெருப்பு காரணமாக சோர்ந்து போயிருந்த பலூன்காரன் முகத்தில் எக்கச்சக்க சந்தோஷம். அவனை சுற்றி குழந்தைகள் கூட்டம். உறவுகளின் வருகையால் சலசலப்பும் கலகலப்புமாய் ஒவ்வொருவர் வீடுகளிலும் தனிப்பட்ட திருவிழாக்கள் நடந்து கொண்டிருந்தன. நேற்று தீயினால் வெறிச்சோடி கிடந்த சாலைகளில் இன்று புதிதாய் முளைத்திருக்கும் சாலையோர பொம்மை கடைகளில் குவிந்து கிடந்தன குழந்தைகளின் மனங்கள். எப்போதோ தொலைந்து விட்டதாய் நினைத்த தாவணிகள் ஆச்சரியமாய் திருவிழாவுக்கு காட்சியளிக்க கண்டுபிடித்த சந்தோஷத்தில் இளைஞர்கள் வலை வீசிக் கொண்டிருந்தனர் அவர்களது தேவதைகளுக்கு.
வடக்கு பக்கமாக 2 தெருக்கள் கடந்து சென்றதும் பிரம்மாண்ட மச்சு வீடு கண்களில் தென்பட்டது. முன்பக்கம் பெரிய ஃபுட்பால் கிரவுண்டு போல எக்கச்சக்கமான காலி இடம். வீட்டு முன்னால் மட்டும் சிறிய தொட்டிகளில் பூச்செடிகள், வீட்டின் பக்கவாட்டில் திறந்த அமைப்புடன் கார் ஷெட் இருந்தது. எவனோ ஒருவன் வெள்ளை அம்பாசிடர் காரை வெறுப்பாக கழுவி கொண்டிருந்தான். இதுதான் சேனாபதி கவுண்டரோட வீடு. இங்கிலீஷ்காரங்க காலத்துல கையெழுத்து சட்டம் நடைமுறையில இருந்தப்போ அந்த வராண்டா முன்னால ஒரு டேபிள், பெரிய லெக்சர் வச்சிருப்பாங்க. அதுல கையெழுத்து போட்டுட்டு எல்லாரும் வீட்டு முன்னால ராத்திரி பூரா படுத்திருக்கணும். ஒண்ணுக்கு போக கூட விட மாட்டாங்க. ஒரு நாள் கையெழுத்து போட வரலனா அடுத்த நாள் ஏற்காட்டுல இருந்து வந்து புடிச்சிட்டு போயிருவாங்க. கவுண்டரு ரொம்ப வசதியானவரா இருப்பார் போல இருக்கே. ஆமா சார், இங்கிலீஷ்காரங்களுக்கு ஜால்ரா அடிச்சனால பரம்பரையாவே வசதியானவங்க தான். ஆனா சேனாபதி கவுண்டர் காலத்துல அவரோட சொத்து மதிப்புலாம் பல மடங்கு பெருகிருச்சு. சட்டத்துக்கு புறமான தொழில் எல்லாம் பண்றாருன்னு ஊருக்குள்ள ஒரு பேச்சுவாக்கு. காரை ரோட்ல ஓட்டுறாரா இல்ல காட்டுல ஓட்டுறாரானே தெரியல. ஒரே சேரு சகதியுமா இருக்கு. ஒவ்வொரு மாசமும் இதே தொல்லையா போச்சு. என்ன பண்றது என்று புலம்பிக் கொண்டிருந்தான். அவன் புலம்புவதை கவனித்த ஜெய் சின்ராசுவிடம், சின்ராசு, நாங்க அப்படியே அந்த பொட்டி கடையில கலர் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ போய் கார் ஏன் இவ்வளவு நாஸ்தியா இருக்குன்னு விசாரிச்சுட்டு வா. நேரடியா கேட்க வேண்டாம், நைஸா கேளு. மீதி 4 பெட்டிக்கடை நோக்கி செல்ல சின்ராசு சேனாபதி கவுண்டர் வீட்டு கேட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். பெட்டிக்கடையில் கலர் சோடா வாங்கி அனைவரும் குடித்தனர். 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை சிகரெட் அடிக்கவில்லை என்றால் உடம்பு கெட்டுவிடும் என்று அவர்களுடைய ஃபேமிலி டாக்டர் சொல்லியிருந்ததால் ரஹ்மானும் பிரேமனும் தம் அடிக்க மரியாதை காரணமாக ஓரம் கட்டினர். ஜெய் அவர்களின் ஓரங்கட்டலை புரிந்து கொண்டு, ஏன்பா இதுக்கு எதுக்கு வராம போறீங்க? சும்மா இப்படியே அடிங்க, அப்படியே எனக்கு ஒண்ணு கொடுங்க. 3 பேர் ஒரே தீக்குச்சியில் சிகரெட் பற்ற வைக்க கூடாது என்று சம்பிரதாயம் இருப்பதால் அவர்கள் 2 பேரும் பற்ற வைத்துவிட்டு தீப்பெட்டியை ஜெய்சங்கரிடம் கொடுத்தனர். ஜெய் பிரேமனை நோக்கி, நீங்க சொன்னதுல எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் புரியல. நாட்டாம குடும்பத்துக்கு மோகினியை ஏவி விட்டது ஓகே, ரகுமானுக்கு ஏன் இப்படி பண்ணணும்? பிரேமன் ஜெய்யை பார்த்து கண்ணடித்து விட்டு, அதுவா சார், காலேஜ் படிக்கும்போது நாங்க எல்லாரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போதான் அவனுக்கு ஞாபகத்துல இல்ல. அந்த அடிப்படையில லிங்க் பண்ணி செஞ்சிருக்கலாம். ஓஹோ, இப்போதான் எனக்கு தெளிவா புரியுது. அதனாலதான் நீ இவ்வளவு தூரம் ரகுவை கூட்டிட்டு வந்திருக்கியா? ச்சே, இப்படி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அமையலையே. அவங்க குடும்பத்துல அடுத்த தலைமுறை யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாரோ இருக்காங்க. அதுதான் யாருன்னு தெரியல. ஏதாவது தனிப்பட்ட விரோதமா இருக்கலாம். விசாரிக்க போன சின்ராசு கேட்டை திறந்து வெளியே வந்தான். சார், அது அவங்க கார் டிரைவர் தான், கலியாங்காடுக்காரன். வேலைக்கு சேர்ந்து 3 மாசம் ஆச்சான். என்ன விஷயம்னு அவனுக்கும் தெரியல. நேத்து நைட்டு கவுண்டர் எங்கேயோ வெளியில போயிட்டு வந்திருக்காரு. கார் புறா ஒரே சேர சகதியுமா இருக்குன்னு தண்ணி ஊத்தி கழுவிட்டு இருக்கான். அடிக்கடி இந்த மாதிரி நடக்குமா? அப்படின்னா கார் டிரைவர் வச்சிருக்கிற கவுண்டர் டிரைவரை கூட்டிட்டு போகாம தனியா காரை ஓட்டிக்கிட்டு சேரு சகதியுமா இருக்கிற இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வராரு. நேத்து மழை பெஞ்சிருக்கு, நேத்தும் போயிருக்காரு. தனியா போக வேண்டிய அளவுக்கு அப்படி என்ன ரகசியம்? சின்ன வீடு ஏதாவது செட் பண்ணி வச்சிருப்பாரோ என்னவோ. வண்டிய பாத்தியா? சின்ன வீடு என்ன காட்டுக்குள்ளையா வச்சிருக்காரு? ஏதோ காட்டுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கு. இந்த விஷயத்தை அப்புறம் பார்ப்போம். முதல்ல காளியண்ணனை போய் பார்த்துட்டு வருவோம். அடுத்த 5வது நிமிடத்தில் காளியண்ணன் வீட்டு வாசலில் நின்றிருந்தார்கள். 4 பக்கமும் தாழ்வாரம். வாசலில் அகலமான ஆளோடி. வீட்டு நடுவில் எப்படியும் முற்றம் இருக்க வேண்டும். ஓட்டு வீடு என்றாலும் எல்லாவித வசதிகளும் இருந்தன. காளி தாத்தா, காளி தாத்தா, வெளியில கொஞ்சம் வாங்க என்று வாசலில் நின்று சத்தமிட கையை துடைத்துக் கொண்டே வெளியே வந்தார். வெளியே நின்றவர்களை பார்த்ததும் அவர் கண்ணில் சின்ன ஆச்சரியம். பரஸ்பர விசாரிப்புகளுக்கு பிறகு ஜெய் நேராக விஷயத்துக்கு வந்தான். திருவிழால பேரிங்டனை கட்டி வச்சு எரிச்சதுக்கு அப்புறம் உங்க தலைமையில தான் கொஞ்சம் பேர் அரண்மனைக்கு போய் அங்கிருந்தா உங்களை பிடிச்சு கொன்னீங்கன்னு கேள்விப்பட்டேன். அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? சொல்றேன். ஆனா எதுக்காகன்னு சொல்றீங்களா? அது 40 வருஷத்துக்கு முன்னால உள்ள கதை. பல பேருக்கு தெரிஞ்ச கதை தான். ஜெய் காட்டில் ஒரு நாள் குதிரைக்காரனை பார்த்ததையும் பொம்மைக்காரன் அவனை 2 தடவை கொலை செய்ய முயற்சித்ததையும் சொன்னான். காளியண்ணன் லேசாக திடுக்கிட்டு போனது அவர் கண்களில் வெளிப்பட்டது. அவர் வெளிப்படுத்திய உணர்ச்சிகள் முகத்தின் சுருக்கங்களுக்கு இடையே மறைந்து போனது. கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் மௌனமாக நின்றிருந்தார். பழைய சம்பவங்களுக்குள் மூழ்கியிருக்க வேண்டும். சிறிது நேரம் கழித்து மெதுவாக பேச ஆரம்பித்தார். அவர் சொல்லப்போவதில் உருப்படியான தகவல் ஏதாவது கிடைக்குமா என்று ஆர்வமாக கேட்க ஆரம்பித்தனர். சோளக்கொள்ள பொம்மைன்னு சொன்னதும் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. உங்களுக்கு நடக்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு
நீங்க தான் சொல்லணும். ஹேரிங்டன் அவனோட ஆட்களை அவரோட விசுவாசியான காலிங்கன் தலைமையில் அனுப்பி திருவிழா நடந்துகிட்டு இருந்தப்போ ஊர் மக்கள் 100 பேருக்கு மேல சுத்து கொன்னா. அதுல முக்காவாசி பேர் வயசானவங்களும் பொண்ணுங்களும் தான். கிட்டத்தட்ட ஒரு குட்டி ஜாலியன்வாலா பாகுன்னு சொல்லலாம். விஷயத்தை கேள்விப்பட்டு கொதிச்சு போன சுத்துப்பத்துக்காரங்க அன்னைக்கு சாயங்காலமே ஒன்று திரண்டு எந்த ஊருக்கு வந்தாங்க. துப்பாக்கி வச்சிருந்தா எவ்வளவு பேரை தான் கொல்ல முடியும் அப்படின்னு எங்களுக்கு வெறி கிளம்ப நாங்க எல்லாரும் கையில கிடைச்ச ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு கொலை வெறியோட அரண்மனையை நோக்கி போனோம். ஹேரிங்டன் அங்க இல்ல, தப்பிச்சிட்டாரு. அரண்மனை காவலுக்கு 4-5 வீரர்கள் மட்டுமே இருந்தாங்க. காலிங்கனும் அங்கேதான் இருந்தான். மக்கள் கோவத்துல காவல் வீரர்கள் அடிச்சே கொன்னாங்க. காலிங்கனை மட்டும் அடிச்சு இழுத்துட்டு வந்தோம். இறக்கமே இல்லாம எங்க மக்களை கொலை செஞ்சவன ஊருக்கு எல்லாருக்கும் முன்னாடி சாவரிக்கணுங்கிறதான் எங்களோட திட்டம். ஆனா கொண்டு வர வழியிலேயே அவன் தப்பிச்சு வழியில இருந்த சோளக்காட்டுக்குள்ள ஓடுனா. நாங்க எல்லாரும் அவனை விரட்டி போனோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒளிஞ்சிருந்தவன் சிக்கனா. அவனை அடிச்சு சோளக்கொல்ல பொம்மை வச்சிருந்த கம்பத்திலேயே தொங்க விட்டோம். தீய வச்சு கொளுத்தணும். அவ எரிஞ்சு சாம்பலானதை பார்த்துதான் எங்க கோபம் கொஞ்சம் தணிஞ்சுது. அவ ஐயோ அம்மான்னு தீயில கருகி கதிர்னது இன்னும் அப்பப்போ என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும் என்று சொல்லி முடித்தார். ராயப்பனையும் சின்ராசுவையும் அர்த்தத்துடன் திரும்பி பார்த்தான் ஜெய். எனக்கு ஏற்பட்ட மாதிரி உங்களுக்கு எந்த அமானுஷ்ய சம்பவங்களும் நடக்கலையா? நீங்க ஊரை விட்டு வெளியில எங்கேயுமே போறதில்லையா? குறிப்பா தெற்கு பக்கமா இருக்கக்கூடிய ஊருக்கு சமீபத்துல போனீங்களா? அப்பப்போ எரிஞ்சுக்கிட்டு இருக்க சோளக்கொல்ல பொம்மை என் கனவுல வந்து உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஆக்ரோஷமா கூச்சல் போடும். பல நாட்கள் தூக்க வராம தவிச்சிருக்கேன். என் மகன் பல கோயிலுக்கு போய் மந்திரிச்சு கயிறு தாயத்தன்னு எல்லாம் வாங்கி கொடுத்தான். அதுக்கப்புறம் தான் குறைஞ்சிச்சு. தெற்கு பக்கமா போக வேண்டிய அவசியம் சமீப காலமா எனக்கு ஏற்படல. இப்ப கண் பார்வை வேற குறைஞ்சு போனனால வீடு விட்டா கோயிலு, கோயில் விட்டா வீடுன்னு முடங்கி போயிட்டேன். ஜோசியக்காரர், சின்ன பொண்ணு, தலையாரி, மணியாறு இவங்களா உங்க கூட சம்பவம் நடக்கும்போது அரண்மனைக்கு வந்தாங்களா? ஜோசியர்காரர் வந்திருந்தாரு. மத்த 3 பேரும் அப்ப ரொம்ப சின்ன பசங்க. அவங்களுடைய அப்பாலாம் பேரிங்டனை எரிக்கிற சமயத்துக்கு முன்னாலே இறந்திருக்கலாம். அன்னைக்கு ஊரே கூடி ரொம்ப கலவரமா இருந்துச்சு. அதனால யாரு முன்னால யாரு பின்னால நின்னாங்கன்னு எனக்கு சரியா ஞாபகத்துல இல்ல. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது காளிங்கன் தான் சோளக்கொல்ல பொம்மைய பழி வாங்குறதுக்காக திரும்பி வந்திருக்கான்னு புரியுது. ஆனா எதுக்காக இவ்வளவு நாள் கழிச்சு இதெல்லாம் நடக்கணும்? இவ்வளவு நாள் கழிச்சுனா 40 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதானே திருவிழா நடத்த முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால மண்ணுக்குள்ள புதைஞ்சு போனவங்க எல்லாரும் மறுபடியும் கிளம்பி வந்திருக்காங்க. ஐயா, காளிங்கன் தான் சோளக்காட்டு பொம்மைனா அவனை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன வழி? காளியண்ணன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு உதட்டை பிதுக்கியபடி, மணிக்கணு தம்பி, எனக்கு எந்த வழியும் தெரியல. அமானுஷ்ய சக்திகளை நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் எப்படி தீர்க்க முடியும்? அந்த ஆத்தா தான் காப்பாத்தணும். சரிங்கய்யா, ரொம்ப நன்றி. நாங்க அப்படியே கிளம்புறோம். திருவிழா முடியறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. எல்லாரும் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அனைவரும் கிளம்பினர். போகும் வழியில், சார், இந்த ஹேரிங்டனை நெருங்கணும்னா முதல்ல அந்த பொம்மைக்காரனுக்கு ஒரு முடிவு கட்டினாதான் முடியும்னு நினைக்கிறேன். ஆனா பெரியவர் எந்த வழியும் இல்லைன்னா சொல்றாரு. கரெக்ட். அதே மாதிரி தான். அந்த மோகினியை மடக்கணும்னா அதுக்கு பின்னால இருக்கிற அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்ட் சார். ஆனா அது யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஏற்கனவே ஒரு வழி பண்ணிட்டேன். சார், என்னன்னு சொல்லுங்க சார். சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம். நம்முடைய எதிரிகள் சாதாரண மனிதர்கள் கிடையாது. இந்த இரவை விட்டா இன்னும் 2 நாள்ல திருவிழா முடிஞ்சிடும். மற்றவங்களுக்கெல்லாம் அது சாதாரண இரவா இருக்கலாம். ஆனா நமக்கு 2 நீண்ட அசாதாரணமான இரவுகள். அடுத்த நாள் விடியறத பார்க்கறதுக்கு நம்ம இருப்போமா இல்லையான்னு சொல்ல முடியாத இரவுகள். என்ன வேணாலும் நடக்கலாம். சார், நாங்க ஏதோ சின்ன லெவல்ல தான் பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இதை பார்த்தா பிரச்சனை வேற லெவல்ல இருக்கும் போல இருக்கே. கிளைமேக்ஸை நெருங்கிட்டோன்னு சொல்லுங்க. திஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. பாவம் ராயப்பன் சாரும் சின்ராசுவுக்கும் குடும்பங்கள்லாம் இருக்கு. அவங்களை இதில் ஈடுபடுத்த வேண்டாம். நீங்களும் சின்ன பசங்களா இருக்கீங்க. இந்த பிரச்சனையில தலையிடாம விலகிறது உங்களுக்கு நல்லது. ரகுமான் ஏதோ சொல்வதற்காக வாயை திறக்க பிரேமன் இடைமறித்து, ரகு, இதுக்கு நானே பதில் சொல்றேன். பிரேமன் நெத்தியடியாக பேசுவான் என்பதால் ரகு பேசாமல் அமைதியானான். வெள்ளக்காரங்க காலத்துல நாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோன்னு சரித்திர புத்தகங்களை பார்த்து தான் படிச்சிருக்கோம். அப்பெல்லாம் சுதந்திர போராட்டத்துல கலந்துக்க முடியலைன்னு எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆனா இங்கே இன்னொருத்த மிச்சம் இருக்கான்.
எங்களுக்கு இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, யாருக்குமே கிடைக்காத சந்தர்ப்பம். நிச்சயமா இந்த சுதந்திர போராட்டத்துல கலந்து கொண்டே தீர்வோம். விளைவுகளை பத்தி நாங்க கவலைப்படவே இல்ல. அவன் பேசியதை கேட்டதும் சின்ராசுவுக்கும் ராயப்பனுக்கும் நரம்புகளில் ஏதோ புத்துணர்வு மின்சாரம் பாய்ந்தது. ஜெய் அவன் தோளில் தட்டி கொடுத்து புன்சிரிப்பால் ஆமோதித்தான். அத்தியாயம் 45. மதிய வேளை நெருங்கிக் கொண்டிருந்தது. அனைவரும் வந்த வழியே திரும்பி நடந்து டீக்கடையை நெருங்கியிருந்தனர். தெருமுனையிலிருந்த பலூன்காரனை சுத்தி எக்கச்சக்க குழந்தைகள் கூட்டம். நீண்ட மூங்கில் பட்டை கிளைகளுடன் கூடிய பெரியதொரு கம்பை கையில் வைத்திருந்தான். அதில் கலர் கலர் பலூன்கள் தொங்கவிட்டிருந்தான். மேலும் சிறிய கூலிங் கிளாஸ் கண்ணாடிகள், விசில்கள், ஊதினால் மகிடி போல் ஆகி குழந்தை அழுவது போல் சப்தம் எழுப்பி பிறகு ஓயும் பலூன்கள், ஆப்பிள், புடலங்காய், பூசணி போன்ற வெவ்வேறு வடிவங்களில் பலவிதமான கலர்களில் பலூன்கள் அவனை சுற்றி குதூகலம் சூழ்ந்திருந்தது. சின்ராசு அவனை பார்த்து, என்னப்பா வியாபாரம் களை கட்டுது போல இருக்கு. பலூன் வியாபாரத்துல என்ன பெருசா கிடைச்சிட போகுது? அதுவும் நெருப்புல 2 நாள் போச்சு. ஏதோ முதலுக்கு மோசம் இல்லாம போயிட்டு இருக்கு என்றான் பலூன்காரன். பலூன்காரனை கடந்து சென்ற ஜெய் அவன் முகத்தை பார்த்ததும் இவனை எங்கேயோ பார்த்தது போல் இருக்கிறதே என்று தோன்றியது. யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுவது போலீஸ்காரர்களுக்கு இருக்கும் பரம்பரை வியாதி. அரண்மனைக்காடு கேஸில் சந்தேகப்படுபவர்கள் எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கிறது. ஜெய் சின்ராசுவிடம், என்ன சின்ராசு, பலூன்காரன் யாரு? உனக்கு தெரிஞ்சாளா? எனக்கு தெரியாது சார். திருவிழால ஒரு 4-5 நாள் தான் பழக்கம். சேலத்து பக்கத்துல ஏதோ ஒரு ஊரு சொன்னா, என்னன்னு தெரியல, மறந்துட்டேன். ஸ்பீக்கரில் ஏதோ ஒப்பாரி சத்தம் கேட்க ஜெய்சங்கர் என்னவென்று சின்ராசுவிடம் கேட்டான். படுதல் அமைச்சு கழுமரம் ஏற நிகழ்ச்சி கோயில்ல நடக்குது. கலையரங்கம் முன்னால இருக்கிற மைதானத்துல 60 அடி உயர 2 கழுமரங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செஞ்சு வச்சிருப்பாங்க. அப்புறமா கோயில் முன்னால 4 சிறுவர்களை தாரத்தப்பட்ட முழங்க ஊர்வலமா உறவினர்கள் கூட்டிட்டு வந்து வெள்ளை துணி போத்தி படுக்க வைப்பாங்க. அந்த பசங்க உயிரற்ற நிலையில இருப்பதா ஒரு ஐதீகம். அவங்க பெற்றோர்கள் சொந்தக்காரங்க அழுது உபாரி வைப்பாங்க. அப்புறம் நம்ம கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் கழுமரத்துல ஏறி மரத்தோட உச்சியில கட்டியிருக்கிற காணிக்க, விபூதி எல்லாத்தையும் எடுத்துட்டு கீழே இறங்குவாங்க. அடுத்தது ஆட்டுக்கிடாய்களை வெட்டி வலியிட்டு பசங்களை படுதளத்துல இருந்து உறவினர்கள்லாம் தூக்குவாங்க. இதனால பசங்க உயிர் பெறுவதா ஒரு நம்பிக்கை. எல்லாம் அவங்க நோய் நொடி இல்லாம இருக்கிறதுக்காக செய்யறதுதான். அதுக்கடுத்து அந்த பசங்களை தோல்ல போட்டுக்கிட்டு கோயில சுத்தி வருவாங்க. கழுமரத்துல இருந்து எடுத்துட்டு வந்த விபூதிய பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுப்பாங்க என்று சொல்லி முடித்தான் சின்ராசு. ரெஹமானுக்கு இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் தெரியாததால் ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருந்தான். அதற்குள் அனைவரும் டீ கடையை நெருங்கிவிட ஜெய் அம்சவல்லியை கேள்விக்குறியுடன் பார்த்தான். அவள் இல்லை என்று தலையாட்டினாள். பொறுமையாக காத்திருக்க வேண்டும். வேடன் கண்ணி வைத்து காத்திருப்பது போல் இருக்க வேண்டும். சில நேரங்களில் உடனே நடக்காது. ஜெய் மற்றவர்களை பார்த்து, நான் ஒரு ஆயப்பனும் ஜீப் எடுத்துட்டு மலை பங்களாவுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு போய் பார்க்க போறோம். நம்ம நைட் வந்து சந்திப்போம் என்ன? சார், தனியா அவ்வளவு தூரம் போகணுமா? வழியில பொம்மைக்காரன் குறுக்கிட போறான். பகல் வேலையில் அவ்வளவுதான் ஆபத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வேற வழி இல்ல. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ஹேரிங்டன் காலத்துல ஒரு குதிரை வண்டியில தான் அரண்மனைக்கு போனதா சொன்னாங்க. அப்படின்னா குதிரை வண்டி போற அளவுக்கு ஏதாவது ஒரு பாதை இருக்கணும். அது மட்டும் இல்ல, இன்னொரு வேலையும் இருக்கு. மணியார் மையம் செல்லத்துறையை வேற பார்க்கணும். இங்க சாராயம் காய்ச்சறத வந்தானு நமக்கு தகுந்த வட்டாரங்கள் இருந்து தகவல் கிடைச்சிருக்கு. அதனால 2 தட்டு தட்டணும். ஆனா சார், அந்த சமூக சேவகனை நீங்க தட்டணுமா? அப்படி எங்களுக்கு ஊருக்குள்ள வேற யார் சாராயம் சப்ளை பண்ணுவாங்க? சார், இவனும் குடிமகன்ல ஒருத்தனா தான் இருப்பான் போல இருக்கு. இவனை பிடிச்சு லாடம் கட்டினா சரியாயிடுவான். சின்ராசு அவர்களுக்கு சல்யூட் செய்து, குடிப்பழக்கம் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். வந்தே மாதரம். ஜெய்சங்கர் சிரித்துக்கொண்டே செல்ல ராயப்பன் பின்தொடர்ந்தார். மதியம் 2 மணி. கண்களை கூசச் செய்யாத மந்தமான வெயில். ரெஹமானும் பிரேமனும் 2 பெரிய கட்டு வெற்றிலைகள், பாக்கு, சுண்ணாம்பு எல்லாம் வாங்கிக் கொண்டு ராகாயி கிழவி குடிசை முன்னால் பைக்கில் வந்து இறங்கினார்கள். கிழவி அவர்களை ஆச்சரியமாக பார்த்து, தம்பிகளா, என்ன சமாச்சாரம்? எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஆத்தா, சுத்து பொத்து எல்லா பக்கமும் விசாரிச்சு பார்த்துட்டோம். இந்த ஊர்ல பாட்டினாலே, ஐயோ சாரி ஆத்தா, வாய் கொலன்றுச்சு. பாடனாலே எல்லாரும் உங்க பேரை தான் சொல்றாங்க. 4 புறம் கேட்டுக்கிட்டே இருக்கலாமாமே.
நாங்க காலேஜ்ல நாட்டுப்புற பாடல்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள மாதிரி ஒரு கதை பொக்கிஷத்தை பார்த்தது எங்களோட அதிர்ஷ்டம். ஊருக்கார பயலுக்கு அப்படியா சொன்னாங்க? நான் பாடுனாலே திட்டுவாங்களே. என் பாட்டுக்கு இப்படியும் ரசிகர்களா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் சும்மா ஆத்தா. உள்ளுக்குள்ள உங்க பாட்டை ரொம்ப ரசிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையோட உங்க பாட்டு ஒன்னா கலந்துருச்சுன்னு சொன்னாங்க. திருவிழாவுக்கு வந்த இடத்துல இப்படி ஒரு கலைமாமுனிய சந்திப்புன்னு நாங்க நினைக்கவே இல்ல என்று பிரேமன் சொல்ல, ரஹ்மான் அவன் சொல்வதையெல்லாம் கேட்டு சிரிப்பை அடக்கிக் கொண்டு நின்றான். கிழவி தொண்டையை செருமிக் கொண்டு பாட முயற்சி செய்ய பிரேமன் பதட்டமாக, ஆத்தா ஆத்தா, இது மதிய நேரம், இப்பெல்லாம் பாடனா சுருதி சேராது. இதெல்லாம் காலையில இல்லைன்னா சாயங்காலம் தான் செய்யணும்னு சங்கீத சிகாமணி சுருளிராஜன் சொல்லியிருக்காரு. சுருளிராஜனா? அவர் சினிமா நடிகராச்சே. ஓஹோ, இவளுக்கு சுருளிராஜன் தெரியும் போல இருக்கு. எல்லாம் மாந்தோப்பிக்கிளி செஞ்ச வேலை போல இருக்கு. அது வேற சுருளி, நான் சொன்ன சுருளி வேற. திருவிழாவுக்கு வந்தோம். எங்களுக்கு வேற தங்குறதுக்கு சரியான இடம் கிடைக்கல. வீரபாகு வீட்டில் தான் தங்க சொன்னாங்க. ஆனா அவனுக்கு தொந்தரவா இருக்க விரும்பல. ஊரை விட்டு கிளம்பலான்னு முடிவுக்கு வந்துட்டோம். அதை உங்களை பார்த்து பாராட்டிட்டு கிளம்பலான்னு முடிவுக்கு வந்தோம். இனிமே எப்படி உங்க பாட்டை ரசிக்கிறதுன்னு தான் எங்களோட ஒரே கவலை. அதனால என்ன தம்பி, நம்ம திண்ணையில எவ்வளோ இடம் இருக்கு, இங்கே இருங்க. எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை. இந்த தம்பிக்கு வேற பழைய ஞாபகங்கள் போயிருச்சுன்னு சொன்னீங்க. என் மகன் மாதிரியே இருக்காப்ல. திருவிழா முடியறதுக்குள்ள ஊரை விட்டு போயிடாதீங்க. இருந்து என் பாட்டை கேட்டுட்டு அம்மன் ஆசீர்வாதத்தோட மகராசனா போங்க. எப்படி நம்ம கிட்ட முடியுமா என்பது போல் திரும்பி பார்க்க, ரஹ்மான் சிரிப்பதை மறைக்க வேறு பக்கமாக திரும்பிக் கொண்டான். நீங்க இவ்வளவு கம்பல் பண்றதுனால இங்கே தங்கிக்கிறோம், வேற என்ன பண்றது என்று பிரேமன் சொன்னான் சலிப்பாக. கிழவி பிரேமன் சொன்னதை கவனிக்காமல் ரஹ்மானை பார்த்தபடியே இருந்தாள். அத்தியாயம் 46. அரண்மனைக்கு செல்லும் மலைச்சாலை. அதே நேரம் ராயப்பன் ஜீப்பை சீரான வேகத்தில் செலுத்திக் கொண்டிருந்தார். ஒரு பக்கம் வானை முட்டும் அளவுக்கு உயரமான மரங்கள் இருளை பரப்பி அந்நியமானதாக அச்சமூட்டுவதாக இருந்தது. மறுபக்கம் ஆழமான பச்சை படர்ந்த பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கின் மடிப்பும் ஆழமும் ஏனோ நன்கு அறிமுகமானதாக நட்பு பாராட்டுவதாக இருந்தது. கொஞ்ச தூரம் சென்றதும் மலைச்சாலை இரண்டாக பிரிந்தது. ஒன்று மேல் நோக்கி சென்றது, மற்றொன்று கீழ் நோக்கி சென்றது. கீழ் நோக்கி செல்லும் சாலை பள்ளத்தாக்குக்கு செல்லும் சாலையாக இருக்கும் என்று பார்த்ததுமே தெரிந்தது. ஜீப் மேல் நோக்கி செல்லும் சாலையில் முன்னேறி சென்றது. ஒரு கட்டத்தில் தார் சாலை நலிவடைந்து மண் சாலையாக மாறியது. ஜீப் குலுங்கி வளைந்து நெளிந்து அதிர்ந்து ஏறி இறங்கி சென்றது. பள்ளத்தாக்கில் ஏதோ ஒரு ஆறு கலங்களாக ஓடியது. செந்நிறமான ஒரு பெரிய மரத்தின் வேர்கள் போல அதன் கிளைகள். அவ்வப்போது வந்து மெலிதான மேகங்கள் பட்டுத்திரைகள் போல ஜீப் முன்னால் தடுக்க அதை கிழித்து கொண்டு ஜீப் முன்னேறியது. தூரத்து மலையில் தெரிந்த வெண்பனி கூட்டங்கள் சூரிய ஒளியில் குளித்து தகதகவென ஒளிர்ந்து நின்றிருந்தன. மலையில் ஊடுருவிச் சென்ற பாதை மேலே செல்ல செல்ல சாலை குறுகிக்கொண்டே போனது. ஒரு கட்டத்தில் முட்டுச்சந்து போல் ஒரு பெரிய பாறை முன்னால் போய் முட்டிக்கொண்டு நின்றது. அந்த இடம் மட்டும் சுற்றிலும் நிறைய மரங்கள் சூழ்ந்து விசாலமாக இருந்தது. அதற்கு மறுபக்கம் பள்ளத்தாக்கு தான் இருக்க வேண்டும். இளவெயில் மலைச்சரிவுகளின் விளிம்புகளை கூர்தீட்டி ஒளிபரப்பியது. ஜெய் ஜீப்பிலிருந்து இறங்கினான். மற்றொரு சிறிய மண்சாலை மறுபுறம் மரங்களுக்கு இடையே ஏறி சென்று பனிக்குள் மறைந்தது. அநேகமாக அந்த இடத்தில்தான் குதிரை வண்டியை வாகனங்களை நிறுத்திவிட்டு மண்சாலை வழியே அரண்மனைக்கு செல்வார்கள் போல என ஜெய் யூகித்தான். அவர்கள் வந்த சாலையில் சிறு சிறு பள்ளங்கள் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக இருந்தது. சற்று தள்ளி ஏதோ மார்க்குகள் தெரிய ஜெய்சங்கர் அதன் அருகே சென்று குனிந்து பார்த்தான். மண்ணில் கார் டயர் தடங்கள் தெரிந்தன. அநேகமாக சேனாபதி கவுண்டரின் அம்பாசிடர் கார் டயர் தடங்களாகத்தான் இருக்க வேண்டும். ஜெய் பார்த்து கொண்டிருப்பதை பார்த்ததும் ராயப்பனும் இறங்கி வந்து பார்த்தார். சார், இது அம்பாசிடர் கார் தலை மாதிரி தெரியுது. டயருக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவேளியும் மார்க்கிங்கும் அப்படிதான் தோணுது. ஆனா ரொம்ப கரெக்டா தெரியல என்று ராயப்பன் சொல்ல, ஜெய் டயர் தடங்களை கண்ணில் பிரதி எடுத்துக் கொண்டான். ஊர் மக்களே ஹேரிங்டன் ஆவி அடிச்சிருன்னு பயந்து இந்த பக்கமே வர்றதில்ல.
எதுக்காக சேனாபதி கவுண்டர் இவ்வளோ தூரம் தனியா கார் எடுத்துட்டு வரணும்? அதுவும் அடிக்கடி வர்றதா வேற டிரைவர் சொன்னா. சம்திங் இஸ் ராங். ராயப்பன் சிரித்துக்கொண்டே, லெச்சர்ல கையெழுத்து வாங்கிட்டு இருந்த கவுண்டரு ஜெயில் லெச்சர்ல கையெழுத்து போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இரவு 10 மணி. பெய்திருந்த பெருமழை 2 நாட்களாக குளிர் சதவீதத்தை அதிகப்படுத்தி இருந்தது. அரண்மனை காடு முழுக்க பனி வெள்ளையடித்து கேலண்டர் ஓவியமாக்கி இருந்தது. இரவு நேரங்களில் யாரும் தெருக்களில் நடமாடக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்ற கட்டுப்பாடு இருந்ததால் அனைவரும் வீட்டின் சுவர்களுக்குள் முடங்கி கிடந்தனர். வெளியூரிலிருந்து திருவிழாவிற்கு வந்தவர்கள் கோவில் பந்தல்களுக்குள்ளே படுத்திருந்தனர். இதமான சோம்பல் அவர்கள் முகங்களில் தெரிந்தது. தூக்கமும் குளிரும் முழுமையாக அரண்மனை காடை ஆக்கிரமித்திருந்தது. நாட்டாமை வீட்டு கொல்லைப்புற கொட்டாயில் வீரபாகு பெஞ்சில் படுத்திருந்தான். வெளியே தூரத்து மலைகளின் மூச்சொலியாக காற்று சத்தமிட்டு கொண்டிருந்தது. வீரபாகு ரத்தத்தை உறிஞ்ச வந்த கொசுக்கள் அவனை கடித்தபோது சிரிஞ்சு எலும்பில் சொருகி உடைந்ததால் ரத்தம் சிந்தி பறந்தன. மாடி ரூமில் பேச்சு சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. நித்ரா அவளுடைய தாராள விழிகளை மேலும் தாராளமாக விரித்து, எனக்காகவா வந்திருக்காங்க? ரொம்ப தான் அலத்திக்காத. உனக்காக மட்டுமில்ல, எனக்காகவும் தான் வந்திருக்காங்க. உன்னை சொல்ல மறந்துட்டேனே, காலையில அத்தானை பார்க்க போயிருந்தப்ப என்ன பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? இவ்வளவு அழகான முகம் எனக்கு மறந்து போனது ரொம்ப வருத்தம் தான் அப்படின்னு சொன்னாருக்கா. நீ என்னை கடுப்பேத்துறதுக்கு தான் சொல்றேன்னு எனக்கு நல்லா புரியுது. உன்னை என்ன சொன்னாலும் நான் கோச்சிக்க மாட்டேன். உன்னை சொன்னா என்ன சொன்ன மாதிரி தான். வேற யாராவது சொல்லியிருந்தாதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். சரிக்கா, லைட் ஆஃப் பண்ணலாம். இன்னைக்கு ஏனோ தூக்கம் ஜாஸ்தியா வருது. ஊரே நேரம் தொங்கி இருக்கோம், நம்ம மட்டும் தான் முழிச்சிட்டு இருக்கோம். அவங்க முழிச்சிருக்காங்களே. ஓ, அவங்களா? உங்க அவங்களா? அதுக்கு என்ன பண்றது? ஹீரோயினை டாவடிக்கிறதுனா சும்மாவா? கஷ்டப்பட்டு தான் தீரணும். ஆனா ஒண்ணு, நம்மள பத்தி ஒரு சின்ன விஷயம் கூட அத்தானுக்கு ஞாபகம் இல்ல. அவர் ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சுதான் வந்திருக்காரு. நித்ராவுக்கு ஒரு புறம் சந்தோஷமாக இருந்தாலும் மறுபுறம் ஏதோ ஒரு பொண்ணு என்கிற விஷயம் குத்தூசியாய் குத்தியது. அவருக்கு நாம ஏதோ ஒரு பொண்ணுதானா? அக்காவின் மனசில் ஓடும் எண்ணங்களை புரிந்து கொண்டவளாய் நிரோஷா, அக்கா, நான் ஒன்னு சொல்றேன், நீ மனசுல வச்சுக்கோ. தப்பி தவறி அவருக்கு ஞாபகம் வரலன்னா கூட நாம நடந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவோம். அப்படி சொன்னா நிச்சயமா அவருக்கு ஞாபகம் வர வாய்ப்பு இருக்குக்கா. அதுக்கு அவசியம் இருக்காது. அவருக்கு நிச்சயமா ஞாபகம் வரும். தானாவே ஞாபகம் வரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று நித்ரா சொல்ல நிரோஷா அக்காவை ஆச்சரியமாக பார்த்தாள். பார்ப்பதற்கு பூஞ்சை போல் இருக்கும் அக்கா மனசுக்குள் தான் எவ்வளவு ஆழமான நம்பிக்கை. நித்ராவின் ரூம் லைட்டுகள் ஆஃப் செய்யப்பட்டன. கொல்லைப்புறத்தை வீரபாகுவின் குரட்டை சத்தம் நிறைத்திருந்தது. இரவு மணி 11. இரவு பூச்சிகளின் சத்தமும் தவளைகளின் கிராக் கிராக் சத்தமும் போட்டி போட்டுக் கொண்டிருந்தது. நாட்டாமை வீட்டின் முன்புற பின்புற தெருக்கள் இருட்டில் நனைந்திருந்தது. கிரீச் என்று மெலிதாக சத்தம் கேட்க நடு வீட்டின் பின்பக்க கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. கதவை திறந்து கொண்டு வள்ளி பூனை போல் மெதுவாக வெளியே வந்தாள். அவள் கையில் ஏற்றப்படாத ஒரு லாந்தர் விளக்கு. மாடி ரூமை எட்டி பார்த்தாள். லைட் அணைக்கப்பட்டிருந்தது. கொட்டாய் பக்கமாக திரும்பி வீரபாகு என்ன செய்கிறான் என்று பார்த்தாள். குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தான். மெதுவாக பின்பக்க கேட்டை நோக்கிச் சென்றாள். சத்தம் வராதவாறு மெதுவாக கேட்டை திறந்து வெளியே சென்று பூட்டிவிட்டு தெருவில் இறங்கி வேகமாகச் சென்றாள். இதற்காகவே காத்திருந்தது போல் வீரபாகு துள்ளி எழும்பினான். மவள, யாருக்கிட்ட விளையாடுற? நான் எவ்வளவு பெரிய பயங்கரமான ஆள் தெரியுமா? இருடி, உன்னோட ராத்திரி ரகசியத்தை இன்னைக்கு கண்டுபிடிக்கிறேன். கிழவி குடிசை திண்ணையில் ஆளுக்கு ஒரு பக்கமாக படுத்திருந்த ரஹ்மானும் பிரேமனும் வள்ளி அவர்களை கடந்து சென்றதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருளுக்குள்ளிருந்து பார்த்ததை வள்ளி கவனிக்கவில்லை. ரஹ்மான் கிசுகிசுதான். நாட்டாம வீட்டு வேலைக்காரி தானே இவன். இந்த நேரத்துல தனியா எங்கே போறா? ரகு, எனக்கு என்னமோ தப்பா தெரியுது. ஃபாலோ பண்ணிட்டு போனா என்னன்னு தெரிஞ்சிடும். 2 பேர் போக வேண்டாம். ஒன்னு நீ போ, இல்லனா நான் போறேன். நீ இங்கே இரு, நான் போறேன் என்று ரஹ்மான் எழும்ப வீரபாகு கேட்டை திறந்து கொண்டு காத்து போல் வெளியே ஓடி வந்தான். அவர்கள் இருவரையும் பார்த்து கிசுகிசுப்பாக, தம்பி, நீங்க 2 பேருமே எங்கே இருங்க. நான் அவ எங்கே போறான்னு பார்த்துட்டு வரேன். அதுவும் சரிதான் என்று அவர்கள் இருவரும் அங்கேயே இருக்க வீரபாகு சிறிது தூரம் இடைவெளி விட்டு அவளை பின்தொடர்ந்தான். வள்ளி சுற்றிலும் பார்த்தபடி தயங்கி தயங்கி ஒவ்வொரு தெருவாக கடந்து சென்றாள்.
தெருக்கள் ஆள் நடமாட்டமில்லாமல் தனிமையில் குளிருடன் மல்லுக்கட்டி கொண்டிருந்தது. வள்ளி ஊருக்கு தெற்கு பக்கமாக சோளக்காடுகள் ஆரம்பிக்கும் இடம் நோக்கிச் சென்றாள். ஊரை விட்டு வெளியே வந்ததும் வெளிச்சத்திற்காக லாந்தர் விளக்கை ஏற்றிக் கொண்டாள். பின்தொடர்ந்து சென்ற வீரபாகுவுக்கு அவள் போக்கும் நடவடிக்கையும் சந்தேகத்தை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஊருக்கு வெளியே தர்மகர்த்தாவின் தோப்பு வீடு வந்ததும் அதன் கேட்டை பழக்கப்பட்டவள் போல் திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். சற்று தள்ளி ஒரு மரத்துக்கு பின்னால் ஒளிந்து நின்ற வீரபாகு சிறிது நேரம் பார்த்து கொண்டே காத்திருந்தான். பின்னர் மெதுவாக தோப்பு வீட்டு கேட்டை நெருங்கினான். உள்ளே எட்டி பார்த்தான். தோப்பு வீட்டு வாசல் முன்னால் ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது. அவனை நோக்கி வள்ளி சென்று கொண்டிருந்தாள். வாசல் முன்னால் நின்றிருப்பது யார் என்ற வீரபாகுவுக்கு தூரத்தில் இருந்ததால் தெரியவில்லை. ஒருவேளை தர்மகர்த்தாவாக இருக்குமோ? வள்ளி தோப்பு வீட்டு வாசலை நெருங்கியதும் இருவரும் வீட்டுக்குள்ளே நுழைந்தனர். வீரபாகு சத்தம் வராமல் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். தோட்டத்தின் நடுவே இருந்த வீட்டை நோக்கி தென்னை மரங்களுக்கு பின்னால் இருளுக்குள் நடந்து சென்றான். வீட்டை நெருங்கியதும் சிரிப்பு சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. சுவரோரமாக பதுங்கி என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒட்டு கேட்டான். சைடில் இருந்த ஜன்னல் பூட்டப்பட்டிருந்ததால் வீட்டுக்குள் என்ன நடக்கிறது என்று பார்க்க முடியவில்லை. எவ்வளவு நாள் தான் இப்படி ராத்திரி நேரத்துல திருட்டுத்தனமா சந்திக்கிறது? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான், பொறுமையா இரு. வெளிச்சம் வேண்டாம், அந்த லாந்தர் விளக்கான. யார் இந்த ஆண் குரல்? வீரபாகு யோசித்து பார்த்தான். எங்கேயும் கேட்ட மாதிரியே இல்லையே. வேறு வழி இல்லை. அவர்கள் இருவரும் வெளியே வரும் வரை அப்படியே இருளுக்குள் ஒளிந்து கிடக்க வேண்டியதுதான். என்னையா பேசிட்டு இருக்கும்போது ஜாக்கெட்ல கைய வைக்கிற? பேசும்போது அது எதுக்கு இடைஞ்சலா இருக்குன்னு தான் கலட்டுறேன். பாத்து கழட்டியா, கிழிஞ்சிட போகுது. இரு இரு, நானே கழட்டுறேன். வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருந்த வீரபாகு பற்களை நர நரவென கடித்தான். உள்ளே முரட்டுத்தனமாக ஏதோ சத்தம் கேட்க, என்னையா இவ்ளோ முரட்டுத்தனம்? நான் என்ன ஆத்த தண்ணியா? கிணத்து தண்ணி தானே, இதுவா என்று வள்ளி குரலால் குலைந்தது கேட்டது. வீரபாகு கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு பொறுமையாக காத்திருந்தான். சில பல முத்தங்கள், முனகல்கள், மூச்சிறைப்புகள், முணுமுணுப்புகளுக்கு பிறகு இருவரும் ஆடைகளை அணிந்து கொள்ளும் சத்தம் கேட்டது. வீரபாகு சற்று தள்ளி ஓடிச் சென்று ஒரு தென்னை மரத்தின் பின்னால் இருளுக்குள் மறைந்தான். அடுத்தது எப்ப? திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் ஓயட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு. இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு அவன் திட்டபடி வேலையை முடிச்சிருவான். அதுக்கப்புறம் நீ நினைச்சபடி எல்லாம் நடக்கும். சரிவா, கிளம்பலாம் என்றது அந்த ஆண் குரல். வள்ளி முதலில் கதவை திறந்து கொண்டு வெளியே வர, அடுத்தது அவன் வெளியே வந்தான். அவனை பார்த்ததும் தென்னை மரத்தின் பின்னால் நின்ற வீரபாகு அதிர்ந்து போனான். அத்தியாயம் 47. நிலவெறியும் வானின் பின்னணியில் கலவரத்தை பூசியபடி ஹாரிங்டன் மாளிகை அமைதியாக தெரிந்தது. நிலவொளி மாளிகையை சூழ்ந்திருந்த பனியை ஊடுருவ முடியாமல் தடுமாறியது. மின்மினி பூச்சிகளின் உபயத்தால் மரங்கள் குளிர்ந்த ஒளியுடன் கண்சுமிட்டிக் கொண்டிருந்தன. மின்மினி பூச்சிகளின் ஒளி பயபரிமாற்றம் செய்து கொண்டன. மனிதர்களின் கைகளிலிருந்து தப்பி தொந்தரவில்லாமல் அந்த காடு இருந்ததால் சிதடி பூச்சிகளின் ரீங்காரம் மாளிகையை சுற்றியிருந்த காட்டை கைப்பற்றியிருந்தது. பாதி திறந்திருந்த சிதிலமடைந்த இரும்பு கேட் பனிக்காற்றில் நடுங்கிக் கொண்டிருந்தது. மாளிகையின் ஜன்னல் கண்ணாடிகள் கோபத்துடன் காட்டை முறைத்து பார்த்து கொண்டிருந்தன. மாளிகைக்கு கீழே இருந்த பாதாள அறைகளில் வெளிச்சம் மங்கியும் பெருகியும் விளையாடி கொண்டிருந்தது. வெளிச்சம் மங்கும் நேரத்தில் பாதாள அறையின் தூண்களும் மற்ற கட்டுமானங்களின் நிழல்களும் பூதாகரமாக தெரிந்தன. வெளிச்சம் பெருகும்போது அந்த இடத்தின் சாதாரண சூழ்நிலையே மரணத்தின் நிழல் போலிருந்தது. தாழ்வாரங்களில் எங்கிருந்தோ உள்ளே கசிந்த பனிக்காற்று பரவியிருக்க, மூளை அறைக்குள்ளே பெரிய சாய்வு நாற்காலி டக் டக் என்று ஆடிக்கொண்டிருந்தது. நாற்காலியில் ஆடிக்கொண்டிருந்த உருவத்தின் 2 கைகளும் முன்னால் கோர்த்தபடி விரல் நுனிகளை யோசனையுடன் தட்டி கொண்டிருந்தது. சுத்தி இருந்த பொருட்களெல்லாம் சலனமில்லாமல் ஸ்தம்பித்து போய் என்ன செய்ய போகிறானோ தெரியவில்லையே என்பது போல் பயந்து போயிருந்தன. சாய்வு நாற்காலியின் அசைவை தவிர அந்த பாதாள அறையில் வேறு எந்த சலனமும் இல்லை. பார்த்து கொண்டிருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லும்படியாக அவன் பார்வை எதன் மீதும் பதியவில்லை.
புறக்காட்சிகள் மீது அவனுக்கு துளியளவு கூட அக்கறை இல்லை. சாய்வு நாற்காலியின் தாள லயத்திற்கு ஏற்ப விரல் நுனிகளை தட்டிக் கொண்டிருந்தான். உள்ளங்கை ரேகைகளுக்கு போட்டியாக கையின் மறுபக்கம் முதுமையின் சுருக்கங்கள் காணப்பட்டது. என்று ஒரு குரல் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிக்க அவன் உடல் சிலிர்த்து தூக்கி வாரி போட்டது. பழக்கப்பட்ட குரல், ரொம்பவே பழக்கப்பட்ட குரல். ஆனால் உள்ளுக்குள் கேட்கிறதா இல்லை வெளியிலிருந்து கேட்கிறதா என்று அவனால் பிரித்து பார்க்க முடியவில்லை. வேட்டையாடத்தான் காத்திருக்கிறான். ஆனால் வேட்டை ஆயத்தங்களை தின்று செத்துக் கொண்டிருந்தது அவன் முதுமை. அந்த குரல் உச்ச ஸ்தாதியில் கேட்க ஆரம்பிக்க வேறு எதுவும் அவனால் யோசிக்க முடியவில்லை. அவனை முழுவதுமாக ஆக்கிரமித்தது. கொலை வெறி பூத்திருந்த கண்கள் இடம் வலமாக படபடவென காலக்குதிரையில் சஞ்சரித்தன. பின்னர் அவன் கண்கள் மெதுவாக மூடின. 40 வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள் அவன் கண்களுக்குள் விரிந்தது. எவ்வளவோ பெண்களை அனுபவித்து கொலை செய்யும் போதெல்லாம் மாட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஜான்சியை தூக்கிக் கொண்டு வந்து அவள் இறந்ததுதான் எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம். விஷயம் கேள்விப்பட்டு ஊரார் தேடி வரும்போது பாரிங்டன் வேட்டைக்கு சென்றிருந்தான். உருவ ஒற்றுமை காரணமாக மாளிகையில் இருந்த ஹாரிங்டனை இழுத்து கொண்டு சென்றதுதான் ஊரார் செய்த பிழை. ஹாரிங்டன் எவ்வளவோ சொல்லியும் ஆங்கிலம் புரியாததாலும் அவன் பொய் சொல்கிறான் என்று நினைத்ததாலும் கட்டி வைத்து எரித்தனர். வேட்டையில் இருந்தபோதே பாரிங்டனுக்கு உடலெல்லாம் பற்றி எறிவது போல் ஒரு உணர்வு, இனம் புரியாத மரண வேதனை. வேட்டையை பாதியிலேயே முடித்துவிட்டு அவசர அவசரமாக மாளிகைக்கு வந்தபோது எல்லாம் முடிந்திருந்தது. பித்து பிடித்தவன் போல் ஆனான். சலனமில்லாமல் இருந்த அறையில் சட சடவென நரம்புகளும் இரத்த நாளங்களும் வெடித்து சிதற ஹாரிங்டனின் கூக்குரல் மரண ஓலமாக எதிரொலித்தது. மூடியிருந்த பாரிங்டனின் கண்கள் சடாரென திறந்தது. குரோதத்தில் கண்களின் ஏதோ சில இரத்தக் குழாய்கள் வெடித்து இரத்தச் சிவப்பாக காட்சியளித்தது. எனக்காக எரித்துக் கொல்லப்பட்டான். எனக்காக. டக் டக் என்று ஆடிக்கொண்டிருந்த சாய்வு நாற்காலி சட்டென்று நின்றது. போர்த்தியிருந்த முதுமையை உதறி தள்ளிவிட்டு பாரிங்டன் வெஞ்சினத்தில் துள்ளி எழும்பினான். சுவரோரமாக நடந்து சென்று தூசி படிந்திருந்த மர செல்ஃபை திறந்து உள்ளே ஹேங்கரில் தொங்கிக் கொண்டிருந்த லாங் கோட்டை எடுத்து அணிந்து கொண்டான். பக்கத்தில் இருந்த தொப்பியை எடுத்து தலையில் வைத்துக் கொண்டான். செல்ஃபில் துருப்பிடித்திருந்த ரிவால்வர் அவனை பார்த்து சிரித்தது. முட்கள் இழித்துக் கொண்டிருந்த சாட்டையை எடுத்துக்கொண்டு மர செல்ஃபை மூடி ஒரு பக்கமாக கையால் பலம் கொண்ட மட்டும் தள்ளினான். மர செல்ஃபுக்கு பின்பக்கம் ஒரு வாசல் தெரிந்தது. உள்ளே படிக்கட்டுகள் கீழே இறங்கி இருளடைந்த சுரங்கப்பாதைக்குள் சென்று முடிந்தது. பாரிங்டன் படிக்கட்டுகளில் இறங்கி தீவர்த்தியை கொளுத்திக் கொண்டு உள்ளே நடக்க ஆரம்பித்தான். கிழிந்து நைந்து போயிருந்த அவன் ஷூ சத்தம் சுரங்கப்பாதையின் சுவர்களில் டக் டக் என்று குரோதத்துடன் போய் மோதியது. சுரங்கச் சுவரில் ஆங்காங்கே சொருகியிருந்த தீவர்த்திகளை கொளுத்திக் கொண்டே சென்றான். போகும் வழியெல்லாம் அந்த காலத்தில் வீரர்கள் பயன்படுத்திய உடைகள், வாள்கள், குத்தீட்டிகள், இன்னும் நிறைய ஆயுதங்கள் கிடந்தன. பெரிய பெரிய மரப்பெட்டிகள் ஓரமாக கிடந்தன. அதில் ஒரு பெட்டி திறந்து கிடந்தது. உள்ளே தகதகவென தங்க கட்டிகள் ஜொலித்துக் கொண்டிருந்தன. பாரிங்டன் கண்டுகொள்ளாமல் அதை கடந்து சென்றான். பாம்பு போல் வளைந்து நெளிந்து சென்ற சுரங்கப்பாதை முடிவில் பயன்படுத்தப்படாத ஒற்றை குதிரை பூட்டும் வண்டி அனாதரவாக தூசிக்குள் புதைந்து கிடந்தது. சுரங்கத்தின் பக்கவாட்டுச் சுவரில் கார் ஸ்டியரிங் போன்ற ஒரு அமைப்பு இருக்க பாரிங்டன் சுற்றி திருகினான். கடகடவென பெரும் சத்தத்துடன் தூசி சிதற வெளிப்பக்கமாக இருந்த பாறை நகர்ந்தது. சுரங்கப்பாதையே லேசாக ஆடியது போன்ற ஒரு உணர்வு. பாறை விலகி முன்னால் கார் நுழையும் அளவிற்கு பெரிய வாசல். பாரிங்டன் வாசல் கதவு வழியாக வெளியே வந்தான். காலை ஜெய்சங்கர் வந்து பார்த்த அதே இடம். பாரிங்டன் மலைச்சாலையை சூழ்ந்திருந்த இருளை சில நொடிகள் உள்வாங்கினான். எங்கும் நிறைந்திருந்த சமத்துவமான இருள். அதன் பின்னணியில் தீட்டப்பட்ட நிழல் போல் மரங்களின் அடர்த்திகள். பாரிங்டன் விசில் அடித்தான். சந்தோஷத்தில் அடித்த விசில் மாதிரி தெரியவில்லை. காற்று உஷ் உஷ் என பதிலுக்கு சத்தமிட்டது. பாரிங்டன் 2ஆம் முறை விசிலடிக்க அடித்து முடிக்கும் முன்னர் மரங்களுக்கிடையே தூரத்தில் எங்கேயோ குதிரை கணைக்கும் சத்தம் கேட்டது. ராக் ராக் என அந்த குதிரைக்கு புரியும் வகையில் சத்தமிட்டான். தடக் தடக் என குதிரை மரங்களுக்கு இடையே வரும் சத்தம் கேட்டது. பிடரிமுடி காற்றிலாட மூடுபனியை கிழித்துக் கொண்டு குதிரை சீறி வந்தது.
பாரிங்டன் அருகே வந்ததும் குதிரை அவனை சுற்றி சுற்றி வந்து உடம்பை சிலுப்பி கிளுகிளு சத்தமிட்டது. பாரிங்டன் அதன் நெற்றியை தடவிவிட்டான். பின்னர் துள்ளி குதிரையில் ஏறினான். குதிரை கால்களை மண்ணில் சரசரவென தேய்த்து கொண்டது. குதிரை புறப்பட தயாரான நேரத்தில் திடீரென காலால் தட்டி நிறுத்தினான். குதிரை குழப்பத்துடன் நின்றது. பாரிங்டன் குரூர புன்னகையுடன் சுரங்கப்பாதைக்குள் கிடந்த குதிரை வண்டியை திரும்பி பார்த்தான். அத்தியாயம் 48. நாட்டாமை வீடு. அதே நேரம் கருகருவென புஷ்டியான மீசையுடன் ஒரு உருவம் காம்பவுண்டுக்கு மறுபுறமாக இருந்து நாட்டாமை வீட்டுக்குள் எட்டி பார்த்தது. ஊரே இருளில் மூழ்கி இருக்க சுற்றிலும் திரும்பி பார்த்தபடி காம்பவுண்டை லாவகமாக ஏறி குதித்தது. கண்களில் கட்டவிழ்த்து விடப்பட்ட கொலை வெறி. இடுப்பில் முரட்டுத்தனமான ஒரு பெரிய கத்தி கட்டளைக்காக காத்திருந்தது. கொல்லைப்புறத்தில் இருந்த ஒவ்வொரு தென்னை மரமாக முன்னேறி சிறிது நேரம் ஒளிந்து நின்று யாருமே இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு நித்ரா ரூமின் படிக்கட்டுகளை நோக்கிச் சென்றது. படிக்கட்டுகளில் கால் வைத்த அடுத்த நொடி கொல்லைப்புற குண்டு பல்பு திடீரென ஆன் செய்யப்பட மாடியை சுற்றியுள்ள பகுதி வெளிச்சமாகியது. மீசைக்காரன் திடுக்கிட்டு போய் சுற்றிலும் பார்க்க கொல்லைப்புற கேட் அருகே சாய்ந்து நின்றபடி 2 உருவங்கள். என்ன பாஸ், அவ்வளோ அவசரமா? டேய், அவர் என்ன நம்மள மாதிரி வேலை இல்லாதவர் நினைச்சியா? சாருக்கு 1000 வேலை இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்ட் இருக்கோ என்னவோ. என்ன கரெக்ட் தானே மிஸ்ஸம்மா? பிரேம், இந்த மீசக்காரன் தான் ஏற்கனவே என் கனவுல வந்தவன். ஓ, கனவு கண்ணனா? மீசைக்காரன் இடுப்பில் இருந்த கத்தியை உருவிக்கொண்டு கொலை வெறியுடன் கத்திக்கொண்டு அவர்களை நோக்கி பாய்ந்தான். முன்னால் நின்ற பிரேமனை கத்தியால் குத்த போக பின்னால் நின்றிருந்த ரஹ்மான் காலில் அவன் வெயிட்டையெல்லாம் இறக்கி மீசைக்காரனின் நெஞ்சில் ஒரு மிதி மிதித்தான். நெஞ்சு கூட்டில் தங் என்று மிதிபட பின்பக்கமாக 10 அடி பறந்து சென்று விழுந்தான். விழுந்தவன் எழும்பாமல் அப்படியே அசைவற்று கிடக்க, என்னடா ஒரே அடியில சாஞ்சிட்டான்? கிதா மீசக்காரன் பெரிய ஆளா இருப்பான்னு நினைச்சேன், இப்படி பொசுக்கன்னு போயிட்டான் என்று பிரேமன் சொல்லிக்கொண்டே அவன் அருகே சென்று குனிந்து பார்த்தான். கீழே கிடந்தவன் சடார் என்று உயிர் பெற்றெழுந்து அவன் முஷ்டியை பிரேமனின் மூக்கில் பாய்ச்ச பிரேமனின் மூக்கில் ஒரு சில இரத்த குழாய்கள் வெடித்து விரிசல் விட்டது. பின்னர் காலால் பிரேமனை எம்பி மிதிக்க ஐயோ என்று பிரேமன் கத்திக்கொண்டே காற்றில் பின்பக்கமாக பறந்து போய் விழுந்தான். பிரேமன் மண்டைக்குள் மத்தாப்புகள் வெடித்து கண்கள் சொருகி எழும்ப முயற்சிக்க அதற்குள் பின்பக்கமாக இருந்து வந்த மீசைக்காரன் அவன் கையை பிடித்து தூக்கி கழுத்தில் கத்தியை வைத்தான். அனைத்தும் ரஹ்மான் சுதாரிப்பதற்குள் மின்னல் வேகத்தில் நடந்து முடிந்தது. இவன் தொழில் தெரிந்தவன். இவனிடம் ஜாக்கிரதையாக அணுக வேண்டும் என்று ரஹ்மானுக்கு புரிவதற்கு பிரேமன் சில இரத்த குழாய்களை இழக்க வேண்டியிருந்தது. கீழே என்னவோ சத்தம் கேட்டதும் மாடி ரூமில் படுத்திருந்த நித்ரா முழித்து நிரோஷாவை எழுப்பினாள். நிரோஷா மெலிதாக முனகினாலே தவிர எழும்பவில்லை. மறுபடியும் அவளை எழுப்ப முயற்சிக்க தலையசைத்து முனகினாலே தவிர எழுப்ப முடியவில்லை. எழுப்பும் முயற்சியை கைவிட்டுவிட்டு நித்ரா எழும்பி கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து எட்டி பார்த்தாள். கீழே கத்தி முனையில் பிரேமன் நிற்பதை பார்த்ததும் அதிர்ந்து போனாள். என்ன நடந்திருக்கும் என்று அவளுக்கு ஓரளவுக்கு புரிந்தது. மீசைக்காரன் ரஹ்மானை பார்த்து, மெட்ராஸ்லயே உங்க கதையை முடிச்சிருக்கணும், நீங்க தப்பிச்சிட்டீங்க. இவ்வளவு தூரம் இங்க வந்து சாக போறீங்கடா. இனிமே என்கிட்ட இருந்து நீங்க தப்பவே முடியாது என்ற கத்தியை பிரேமன் கழுத்தில் பதித்து இழுக்க போக, வேணா வேணா சொன்னா கேளு, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நோ நோ நோ. என்னது பேசி தீக்கிறதா? உங்களை எல்லாம் கீத்துட்டு தாண்டா பேசணும். நித்ரா மேலிருந்து ஒரு சிறிய பூந்தொட்டியை எடுத்து மீசைக்காரன் தலையில் போட்டாள். அது குறிதவறி அவன் தோளை தாக்கியது. அனாவசியமாக அம்மாவை கூப்பிட்டு பின்னர் ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை பிரயோகித்தான். மாடிக்கு வெளிப்புற லைட்டை நித்ரா போட்டாள். கொல்லைப்புறம் இன்னும் வெளிச்சமாகியது. சூப்பர் டீலக்ஸ் எங்கே போனது என்று சுற்றிலும் தேடினாள். இதற்கிடையே தொட்டி வந்து விழுந்ததில் மீசைக்காரன் கையில் வைத்திருந்த கத்தி எகிரி தள்ளி போய் விழ பிரேமன் சட்டென்று அவன் பிடியிலிருந்து தப்பித்து ஓடினான். சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய ரஹ்மான் இருந்த இடத்திலிருந்து திடீரென்று பாய்ந்தான். தன் வலது காலை உயர்த்தி அவன் முகத்தில் ரைட் கட் ஒன்றை இறக்கினான். வாங்கிய அடியுடன் சரசரவென பின்னால் நகர்ந்த மீசைக்காரன் உரம் பாய்ந்த அவனுடைய இடது காலை ஸ்பிரிங்கால் விடுவிக்கப்பட்டதை போல் ரஹ்மான் மேல் பாய்ச்சினான். ரஹ்மான் அவன் காலை பற்றி சரையலென முறுக்கி இழுத்தான். மீசைக்காரன் இந்த தாக்குதலை எதிர்பார்த்தவன் போல் வலது கையையும் மடக்கி ஒளி வேகத்தில் ரஹ்மானின் மோவாயில் பாய்ச்ச
கர்லாக்கட்டையால் குத்தியது போலிருந்தது ரெஹமானுக்கு. அவன் கண்களுக்குள் மின்னல் வெட்டியது. சர் என்று அவன் கடவாயோரம் ரத்தம் வழிய, பரதேசி பல்டாக்டருக்கு செலவு வச்சுட்டானே என நினைத்தான். பார்த்து கொண்டிருந்த நித்ரா ஐயோ என்று பதறினாள். தலையை உயர்த்தி மாடியை பார்த்த ரெஹமான் ஒன்றுமில்லை என்பது போல் அவளை நோக்கி கை காண்பித்தான். இருந்தாலும் வலித்தது. வாய்க்குள் உப்பு கரித்தது. வலிப்பதை வெளியே காட்டிக்கொண்டால் இமேஜ் ப்ராப்ளம். ஓரமாக நின்ற பிரேமன் ஓடி வந்து மீசைக்காரனை நோக்கி கையை வீச, மீசைக்காரன் லாவகமாக குனிந்து அந்த வீச்சிலிருந்து விலகினான். அடுத்த நொடி மீசைக்காரனின் முஷ்டி பட் பட் என்ற பிரேமனின் முகத்தில் தந்தி பாஷையில் பேசியது. ஒவ்வொரு தட்டுக்கும் பிரேமன் ரத்தம் கொப்பளித்தான். கடைசி தட்டில் தொய்ந்து அப்படியே கீழே சரிந்தான். மீசைக்காரன் பிரேமனை அடித்ததில் ஆவேசமான ரெஹமான் மீசைக்காரனின் முகத்தை நோக்கி இரு கைகளையும் நீட்டி பாய அவன் மீசை கையோடு வந்தது. அடுத்த ஜம்பில் அவன் தலையை பிடித்து குனிய வைத்து முழங்காலை மடித்து நெஞ்சில் நங்கென்று குத்த 1-2 நெஞ்சு எலும்பு நிச்சயமாக பிசகியிருக்கும். அப்படியே தரையோடு தரையாக மடங்கினான். அவன் எழும்ப நேரமாகும் என்ற ரெஹமான் எதிர்பார்த்தான். ஆனால் அடுத்த நொடியே நெஞ்சை தேய்த்துவிட்டு எழும்பி நின்றான் மீசைக்காரன். இவனை சமாளிக்க ரொம்ப நேரம் ஆகும் போலிருக்கிறது என்று ரெஹமான் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய கைகளால் ரெஹமானை மீசைக்காரன் தாக்க முயற்சித்தான். ரெஹமான் சற்று விலகி முஷ்டியை மடக்கி அவன் தாடையில் கீழிருந்து மேலாக அப்பர் கட் போல பாய்ச்சினான். தட்டென அவன் தாடை திருங்கி சுழன்று பின்பக்கமாக சம்மர் சால்ட் அடித்து விழுந்தான். இந்த அடிக்கு அவன் எழும்புவதற்கு நிச்சயமாக 1/2 மணி நேரம் ஆகும். மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த நித்ரா பதறிப்போய் படிக்கட்டுகளில் இறங்கி ரெஹமானை நோக்கி ஓடி வந்தாள். அவனை நெருங்கியதும் உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே என்று கேட்க ரெஹமான் ஏன் இவள் அளவுக்கு மீறி பதறுகிறாள் என்று புரியாமல் எனக்கு ஒண்ணும் இல்ல. அவன் கடவாயோரம் இரத்தக்கோடு இருப்பதை பார்த்ததும் நித்ரா யோசிக்காமல் அவள் முந்தானையை எடுத்து துடைத்து விட ரெஹமான் சங்கோஜமாக இல்ல இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன் என்று சற்று விலகினான். ஓரமாக விழுந்து கிடந்த பிரேமன் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு கடுப்பாக அடி பாவி, பாக்கெட்டா ரத்தம் கொப்பளிச்சதுனா கொஞ்சோண்டு ரத்தம் வந்ததுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டமா? சாரி பிரேம், நான் கவனிக்கல. உனக்கு ஒன்னும் ஆகலையே. ஒன்னும் ஆகல, இன்னும் உசுரோட தான் இருக்கேன். கோச்சிக்காத பிரேம், அதான் சாரி கேட்டேன்ல. தொட்டியை தூக்கி போட்டு என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. மித்ரா, கயிறு ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா, இவனை கட்டி வைக்கணும். அம்மா, இவன் யாருன்னு தெரியுதா? உன்னை எதுக்கு கொலை பண்ண முயற்சி பண்ணணும்? கொஞ்ச நேரம் அவன் முகத்தை உற்று பார்த்த நித்ராவுக்கு அவன் யாரென்றே தெரியவில்லை. ஆனால் மிகவும் பரிச்சயமானவனாக தோன்றினான். நித்ரா குழப்பத்துடன் பார்த்த மாதிரியே தெரியல, ஆனா ரொம்ப பழக்கப்பட்ட முகமா தோணுது என்று சொல்லிவிட்டு கயிறு எடுத்து வர சென்றாள். இங்க இவ்வளவு கலவரம் நடந்திருக்கு, பக்கத்துல ஒரு பய கூட எட்டி பார்க்கலையே. ஊர் மக்களை விடு, எல்லாம் பேய் பயத்துல இருப்பாங்க. போதா குறைக்கு ராத்திரி வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு ஊர் உத்தரவு வேற இருக்கு. ஆனா நாட்டாமையும் ஒரு தம்பியும் கூட முழிச்சு பார்க்கலையே, அப்படி என்ன தூக்கம்? ரகு, இவன் மூஞ்சிய பாத்தியா? கிட்டத்தட்ட சின்ன பண்டிய மாதிரியே இருக்கான்ல. ஆமா பிரேம், எனக்கும் அப்படிதான் தோணுது என்று ரெஹமான் சொல்ல மித்ரா கயிறு ஒன்றை எடுத்து வந்து அவர்களிடம் கொடுத்தாள். மித்ரா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. இவனை பாக்குறதுக்கு உங்க சித்தப்பா சின்ன பண்டின் மாதிரியே இருக்கே. ஆமா, அதான் அடிக்கடி பார்த்த முகம் மாதிரியே இருக்கேன்னு தோணுச்சு. ஒருவேளை சித்தப்பாக்கு சேலத்துல இன்னொரு குடும்பம் இருக்குன்னு அரசல் குரசலா கேள்விப்பட்டிருக்கேன். சித்தி செல்லம்மாவுக்கு ஒரு மகன் கூட உண்டு, பேரு தங்கபாண்டியன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவனா இருக்குமோ? மித்ரா, நீ உங்க அப்பாவையும் சித்தப்பாவையும் எழுப்பி இங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லு. நாங்க இவனை எங்கேயாவது போய் கட்டிப்படுறோம். நாளைக்கு ராஜுவை கூப்பிட்டு காட்டுல இவனை தான் பார்த்தானான்னு கேட்கணும். அப்போதான் இவன் தனியா செயல்படுறானா இல்ல இவனுக்கு துணையா வேற யாராவது இருக்காங்களான்னு தெரிய வரும். எனக்கு என்னவோ இவனுக்கு யாரோ துணையா இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். வள்ளிக்கிட்ட இங்க நடந்தது எதையுமே சொல்ல வேணாம், சரியா? சரி என்று சொல்லிவிட்டு நித்ரா வீட்டிற்குள் சென்றாள். பிரேமன் ரெஹமானிடம், ரகு, வள்ளி விஷயம் இன்னும் என்னன்னே தெரியல, அதனால இவனை வேற எங்கேயாவது தூக்கிட்டு போய் கட்டிப்பிடுவோம். இருவரும் அவனை தூக்கிக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்று கிழவி குடிசைக்கு சென்றனர். பிரேமன் தூங்கிக் கொண்டிருந்த கிழவியை எழுப்பி விஷயத்தை சொன்னான். கிழவி பதறிப்போய், ஐயோ, யாருக்கு ஒன்றும் ஆகலையே? நித்ரா அம்மாவும் நிரசமும் நல்லா இருக்காங்களா? நான் வேணா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவா? பதறாதீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகல, நல்லா தான் இருக்காங்க. மற்ற எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. இன்னும் விஷயம் யாருக்கும் தெரியாது. தொந்தரவு பண்ண வேணாம், காலையில போய் பாருங்க. இவனை வேற எங்கேயாவது கட்டி போடணுமே. பக்கத்துல தான் முத்துப்பாண்டி வீடு இருக்கு, நம்ம ஆளுதான். திருட்டு போய் அம்பட்டுக்கிட்டான்னு சொல்லி அவன் வீட்டு மாட்டுக்கொட்டாயில போய் கட்டி போடுங்க. மறுபடியும் கிழவி தூங்கச் சென்றுவிட அவனை தூக்கிக் கொண்டு முத்துப்பாண்டி வீட்டிற்கு சென்றார்கள்.
தர்மகர்த்தாவின் தோட்டத்து வீடு அதே நேரம். தென்னை மரத்தின் பின்னால் ஒளிந்து நின்று பார்த்து கொண்டிருந்த வீரபாகுவுக்கு ஆள் யாரென்று தெரிந்தது. ஆனால் பெயர் சட்டென்று ஞாபகத்திற்கு வரவில்லை. இவன் களியங்காடுக்காரனாச்சே, அடிக்கடி கடத்தருவுல பார்த்திருக்கேன். பேரு தான் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ராமசாமியோ ரங்கசாமியோ ஏதோ ஒரு பேரு. இவனுக்கும் வள்ளிக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டிருக்கும்? இந்த வேலையெல்லாம் வேற நடக்குதா? இருவரும் தோட்டத்து கேட்டை திறந்து கொண்டு வெளியே போகும் வரை இருட்டுக்குள்ளேயே ஒளிந்திருந்தான் வீரபாகு. அவர்கள் வெளியேறி சென்றதும் வீரபாகுவும் கேட்டை நோக்கி நடந்தான். தர்மகத்தா தோட்டத்துல இவங்களுக்கு என்ன வேலை? கொலை நடந்த வீடுங்கிறதால யார் இந்த பக்கம் வர்றதில்ல. அதனாலதான் இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களோ? ஏதோ திட்டத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன திட்டமா இருக்கும்? வீரபாகுவுக்குள் பல்வேறு கேள்விகள். யோசித்தபடியே கேட்டை திறந்து கொண்டு வெளியே சென்றான். திடுக்கிட்டான். வெளியே வீரபாகுவை பார்த்து குரூரமாக சிரித்தபடி அவன் நின்றிருந்தான். அவன் கையில் பளபளப்பாக ஒரு கத்தி மின்னியது. நாட்டாமை வீடு அதே நேரம். அப்பாவையும் சித்தப்பாவையும் எவ்வளவோ எழுப்ப முயற்சி செய்தும் அவர்கள் எழும்பாமல் தூங்கிக் கொண்டிருந்ததால் நித்ராவுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. மறுபடியும் வீட்டிற்கு வெளியே ஓடி வந்து பார்த்தால் ரெஹமானையும் பிரேமனையும் காணவில்லை. பதட்டம் செல்சியஸாக அதிகமாகியது. என்னாச்சு எல்லாருக்கும்? எவ்வளோ எழுப்பினாலும் எழும்பவே மாட்டேங்கிறாங்க. ஏதாவது தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டாங்க போல இருக்கே. என்னவோ சரியில்லை. நமக்கு மட்டும் ஏன் தூக்கம் வரல? ராத்திரி என்ன சாப்பிட்டோம் என்று யோசித்து பார்த்தாள். வீட்டில் அனைவரும் இரவு உணவு சாப்பிட்டார்கள். அவள் மட்டும் பசிக்கவில்லை என்று பால் மட்டும் குடித்தது ஞாபகத்திற்கு வந்தது. யோசித்தபடியே கொல்லைப்புற கேட் பக்கமாக போய் நின்று தெருவில் 2 பக்கமும் பார்த்தாள். அந்த தெரு ஓவியம் வரைந்து வைத்தது போல் சலனமில்லாமல் இருந்தது. சுற்றி இருந்த மரங்கள் எல்லாம் உறைந்து போயிருந்தது. தெருவில் இருந்த 2 டியூப் லைட்டுகளின் வெளிச்சம் முழு தெருவுக்கும் பரவ முடியாமல் பரிதவித்து நின்றது. இருவரும் எங்கே போயிருப்பார்கள்? எங்கே போயிருந்தாலும் சீக்கிரமாக வந்து விடுங்களேன் ப்ளீஸ். சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்க்கலாமா என்று யோசித்தாள். பலவாறாக நித்ரா யோசித்துக் கொண்டிருந்த போது சலனமற்ற இருந்த தெருவில் மெதுவாக காற்று வினோத சத்தத்துடன் வீச ஆரம்பிக்க சருகுகள் மெதுவாக நகர்ந்தது. இடம் பெயர்ந்தது, சுழண்டது, மேலெழும்பியது, பறக்க ஆரம்பித்தது. ஏற்கனவே நடந்ததை விட மிகவும் ஆபத்தான ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று உள்ளுக்குள் கூச்சலிட்டது உள்ளுணர்வு. தெருமுனையில் தடதடவென ஏதோ ஒரு சத்தம். ஏற்கனவே பதட்டத்தில் இருந்ததால் அவளுக்கு கைகால்கள் நடுங்க ஆரம்பித்தன. திரும்பி தெருமுனையை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். தடக் தடக். தெருமுனையை பனிக்காற்று வெள்ளையடித்து வைத்திருக்க தடக் தடக் என்ற ஒரு குதிரை வண்டி தெருவுக்குள் நுழைந்தது. யாரது குதிரை வண்டியில் இந்த நேரத்தில் வருவது? தெருவுக்குள் நுழைந்த வண்டி அவளை நெருங்க நெருங்க உச்சபட்சமாக திடுக்கிட்டு போனாள். ஆங்கிலேயர்கள் போல் உடையணிந்து கௌபாய் தொப்பியுடன் ஒரு வயது முதிர்ந்த வெள்ளைக்காரன் குதிரை வண்டியின் முன் சீட்டில் அமர்ந்திருந்தான். பேரிங்டன் லகானை பிடித்து இழுக்க சர் என்ற குதிரை வண்டி அவள் வீட்டு முன்னால் சறுக்கிக் கொண்டு நின்றதில் புழுதி சிதறியது. பேரிங்டனின் கண்கள் கொலை வெறியில் மின்னிக் கொண்டிருந்தது. நித்ரா பயத்தில் உறைந்து போய் அப்படியே நின்றாள். ஓடு ஓடு என்று அவள் மூளையிட்ட கட்டளை வீதியில் தவறான இலக்குகளுக்கு சென்று சேர கால்களை சென்று அடையவில்லை. குதிரை வண்டியின் முன் சீட்டில் அமர்ந்திருந்த பேரிங்டன் விருட்டென்று எழும்பினான். அத்தியாயம் 49. ஊராட்சி தொடக்கப்பள்ளி முன்னால் நீண்ட இரவை எதிர்கொள்ள தயாராக போலீஸ் ஜீப் நின்றிருந்தது. ஜெய்சங்கர் சொன்ன பொருட்களை எல்லாம் ஜீப் பின்னால் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார் ராயப்பன். ஜெய் சொல்வது செய்வது பாதி ராயப்பனுக்கு புரியவில்லை. ராயப்பன் ஜெய்சங்கரை பற்றி புரிந்து கொண்டவரை அவனுக்கு பயம் இருந்த போதிலும் பயம் வரும்போது எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டவன். தைரியம் என்பது பயப்படாமல் இருப்பதல்ல, பயப்படுத்தும் சந்தர்ப்பங்கள் ஏற்படும் போது எப்படி திறமையாக செயல்பட வேண்டும் என்று புரிந்தவன். பள்ளிக்கூட அறையில் இளைப்பாறிக் கொண்டிருந்த ஜெய் தயாராகி பரபரப்பாக வெளியே வந்தான்.
ராயப்பன், நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் சார். சரி, ஓகே, வாங்க கிளம்பலாம். சார், நான் மறுபடியும் கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. ஹேரிங்டன் மாளிகைக்கு இந்த நேரத்தில் போகணுமா? நிச்சயமா உயிருக்கு ஆபத்தாக தான் முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். நீங்க சொல்றது எனக்கு புரியுது ராயப்பன். வேற என்ன பண்றது? திருவிழா முடியக்கூடிய நேரம் வந்துருச்சு. இன்னும் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. நிச்சயமா திருவிழாவை நிறுத்தக்கூடிய முயற்சிகளும் மேற்கொண்டு கொலை முயற்சிகளும் நடக்கதான் செய்யும். அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். அதெல்லாம் சரி சார், மனுஷங்க கூட மோதலாம், ஆவிங்க கூட போய் எப்படி மோதுறது? உங்களுக்கு இன்னும் வயசு இருக்கு. டிபார்ட்மெண்ட்ல சொல்லிட்டாங்கிறதுக்காக உயிரை இழக்க முடியுமா சார்? நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் பார்த்துக்கோங்க. சார், உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. நீங்க சொன்னதை நிச்சயமா நான் யோசிக்கிறேன். இப்போ அந்த பசங்களை போய் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படியே கோவிலுக்கு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். ஏதோ நம்ம வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தாரே என்ற திருப்தியுடன் ராயப்பன் ஜீப்புக்குள் ஏறி ஸ்டார்ட் செய்ய ஜெய் ஏறிக்கொண்டான். நாட்டாமை வீடு. அதே நேரம் குதிரை வண்டியின் முன் சீட்டிலிருந்து எழும்பிய பாரிங்டன் கேட் அருகே நின்றிருந்த நித்ராவை பார்த்ததும் ஒரு கணம் அப்படியே திகைத்து நின்றான். நின்றிருப்பது நித்ராவா ஜான்சியா என்று குழம்பிப் போனான். தலையை ஒரு வெட்டு வெட்டி உதறிக்கொண்டு மறுபடியும் பார்த்தான். கேட் அருகே ஜான்சி நின்றிருந்தாள். அவனை நேருக்கு நேராக பார்த்து, உன்னை பார்த்து நான் பயப்பட போறதில்ல என்பது போல் இகழ்ச்சியாக சிரித்துக் கொண்டிருந்தாள். இரத்த நாளங்களில் அமைதியாக ஊர்ந்து கொண்டிருந்த ரத்தம் ஒரே கணத்தில் கொதிப்படைய வண்டியிலிருந்து கீழே குதித்த விதத்திலேயே அவன் ஆக்ரோஷம் தெரிந்தது. மறுமுனையில் நித்ராவுக்கு ஹாரிங்டனை பற்றி கேட்ட கதைகளும் பாடல்களும் உண்மையாகிவிடும் என்று அவள் கனவிலும் கூட எதிர்பார்க்கவில்லை. அவள் முன்னால் வந்து நின்றவனை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தாள். பாரிங்டன் ஒவ்வொரு அடியாக வைத்து அவளை நெருங்கினான். ஏற்கனவே நடந்த சம்பவங்களால் பதட்டமாகி இருந்த நித்ராவுக்கு கண்கள் கிறுகிறுவென இருட்டிக் கொண்டு வர தலை சுற்றி அப்படியே கீழே சரிந்தாள். பாரிங்டன் கேட்டை திறந்தான். கீழே கிடந்த அவள் அருகே போய் நின்றான். அவளை தூக்குவதற்காக கையை நீட்டிய போது பக்கத்தில் எங்கேயோ உருமல் சத்தம் கேட்டது. பாரிங்டன் திரும்பி பார்த்தான். மரங்களுக்கு பின்னாலிருந்து சீறிக்கொண்டு ஓடி வந்த சூப்பர் டீலக்ஸ் பாய்ந்து பாரிங்டனின் கையை கவ்வியது. பாரிங்டன் பட் பட் என்று கையை உதற முயற்சிக்க சூப்பர் டீலக்ஸ் விடாமல் பற்களை ஆழமாக பதித்திருந்தது. பாரிங்டன் கையை தூக்கி கரகரவென சுத்தி சூப்பர் டீலக்ஸை விசிறி அடிக்க முயன்றான். கர் கர் என சீறிக்கொண்டே கையை விடாமல் பற்றி கொண்டிருந்தது. பக்கத்தில் இருந்த தென்னை மரத்தில் படார் என்று சூப்பர் டீலக்ஸை விசிறி அடித்தான். வழி பொறுக்க முடியாமல் வள் என்று கத்திக்கொண்டே மண்ணில் விழுந்தது. கோபத்தில் காலால் அதை எட்டி உதைத்தான். சூப்பர் டீலக்ஸ் பறந்து போய் இருளுக்குள் எங்கேயோ விழுந்து சிறிது நேரத்தில் அதன் சத்தம் அடங்கியது. கையை உதறிக்கொண்டு பாரிங்டன் நித்ராவை நோக்கிச் சென்றான். அவளை அப்படியே தூக்கி தோள் மேல் போட்டுக்கொண்டு குதிரை வண்டியை நோக்கி நடந்தான். நீரு பூத்த நெருப்பாக இருந்த 40 ஆண்டு வெறி நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. அவளை வண்டியின் பின்னால் கிடத்திவிட்டு வண்டியின் முன் சீட்டில் ஏறி உட்கார்ந்தான். வண்டி புறப்பட தயாரானது. தெரு கடைசியில் இருந்த முத்துப்பாண்டி வீட்டு கொட்டாயில் தங்கப்பாண்டியனை கட்டி போட்டுவிட்டு பிரேமனும் ரஹ்மானும் வீட்டை விட்டு வெளியே வந்தனர். நித்ரா வீட்டு முன் ஒரு குதிரை வண்டி நிற்பதையும் வண்டிக்காரன் எதையோ தூக்கி வண்டியில் போடுவதும் நிழல் வடிவமாக தெரிந்தது. டே ரகு, என்னடா நாட்டாமை விட்டு முன்னால ஏதோ குதிரை வண்டி நிக்குது, என்னமோ லோடு ஏத்துறாங்க, அதுவும் எந்த நேரத்துல என்று பிரேமன் புரியாமல் கேட்க இருவரும் ஒருவரையொருவர் பதட்டமாக பார்த்து கொண்டனர். மைக்ரோ நொடியில் தகவல்கள் பரிமாறப்பட்டது. அடுத்த நொடி வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாக நாட்டாமை வீட்டை நோக்கி ஓட அதற்குள் குதிரை வண்டி புறப்பட்டு அவர்களுக்கு எதிரே வந்தது. குதிரை வண்டியின் முன்னால் ஓடினால் ஆபத்து என்பதால் இருவரும் ஆளுக்கொரு பக்கமாக சாலை ஓரமாக ஓடிச் சென்றார்கள். முன்னால் இருந்த வெள்ளைக்காரனை பார்த்ததும் அவர்களுக்கு சந்தேகம் உறுதியானது. டேய், வண்டியை நிறுத்துடா என்று பிரேமன் கத்தினான். வேகம் எடுத்து வந்த குதிரை வண்டியின் பக்கவாட்டில் நின்று அது கடந்து சென்றதும் பின்பக்கமாக இருவரும் தாவி அதை பிடித்தார்கள். வண்டியின் பின்னால் இருந்த ஏதோ ஒரு கட்டையை பிடித்துக் கொண்டு இருவரும் தொங்கிக் கொண்டு சென்றனர். வண்டி அவர்களை தரதரவென இழுத்தபடி புழுதியை விசிறியடித்துக் கொண்டு பாய்ந்தது. ஹட் ஹட் என்று வெள்ளைக்காரன் சத்தமிடுவது கேட்க வண்டி மேலும் வேகம் எடுத்தது. தெருமுனையில் வண்டி வளைந்து திரும்பும் போது பிரேமனின் கால்கள் தடார் என்று தெருவின் பக்கவாட்டு சுவரில் மோதி வண்டியை பிடித்திருந்த கைபிடியை தவறவிட்டான். வண்டி அவனை கைகழுவி விட்டு தெருமுனையில் திரும்பி தடக் தடக் என சீறி பாய்ந்தது. ரகு, விட்றாத என்று பிரேமன் கத்தினான்.
ரெஹமானை இழுத்துக்கொண்டு வண்டி செல்ல டேய் நிறுத்துற வண்டிய என்று கத்தினான். தம் பிடித்து வண்டியின் அடுத்த கட்டையை எட்டி பிடித்தான். வண்டி சாலையின் இருபுறமும் வளைந்து வளைந்து செல்ல தரதரவென இழுத்து செல்லப்பட்ட ரெஹமானின் கால்கள் சாலையில் உராய தெருவெங்கும் புழுதி பறந்தது. மேலிருக்கும் கட்டையை எட்டி பிடித்தால் வண்டிக்கு முன்பக்கமாக குதிக்கலாம் என்பதால் மூச்சை இழுத்து பிடித்து மேல்பக்க கட்டையை பிடிப்பதற்காக எம்பினான். அதே நேரம் குதிரை வண்டி ரோட்டில் இருந்த ஒரு சிறிய மேட்டில் ஏறி இறங்கியது. குதிரை வண்டியின் திடீர் குலுக்கலால் ரெஹமான் எம்பி குதித்த போது மேல்பக்க கட்டையை பிடிக்க முடியாமல் அவன் கை நழுவி ஒத்தென்று ரோட்டில் விழுந்து உருண்டான். தவறவிட்ட கோபத்தில் படார் என்று ரோட்டில் கையால் அடித்தான் ரெஹமான். டேய் அவளை விடுறா என்று அவன் கத்தியது குதிரை வண்டிக்கு சென்று சேரும் முன் வெகு தூரம் சென்றிருந்தது. அடுத்தது என்ன செய்வதென்று சுற்றிலும் பதட்டமாக திரும்பி திரும்பி பார்த்தான். இவன்தான் அந்த ஹாரிங்டனா? நாட்டாமை குடும்பத்தையும் ஊர் மக்களையும் பழிவாங்குவதற்காகவா இவ்வளவு நாள் மாளிகைக்குள் உயிரோடு ஒளிந்திருந்தான்? ரெஹமானுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இப்படிப்பட்ட வினோத வில்லன்களை சினிமாவில் தான் பார்த்திருக்கிறான். டே ரகு, என்னாச்சுடா? மிஸ் பண்ணிட்டியா? ஆமாண்டா, இப்ப என்ன பண்றது? இங்கே நில்றா, நான் போய் பைக் எடுத்துட்டு வரேன் என்று அவன் பதிலை எதிர்பார்க்காமல் கிழவி குடிசை முன்னால் நிறுத்தி வைத்திருந்த பைக்கை எடுப்பதற்காக புயல் வேகத்தில் திரும்பி ஓடினான். அடுத்த 2வது நிமிடத்தில் கிழவி குடிசையின் முன்னால் பிரேமன் நின்றிருந்தான். ராஜ்தூத் பைக்கை திருப்பி ஸ்டார்ட் செய்து கொண்டிருந்த நேரத்தில் மறுபக்க தெருமுனையிலிருந்து ஜெய்சங்கரின் ஜீப் ஹெட்லைட் வெளிச்சம் தெருவை பிரகாசமாக்கியது. கிழவி குடிசை முன்னால் ஜீப் வந்து நிற்க பிரேமனின் பரபரப்பை பார்த்ததும் ஜெய்க்கு ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்று புரிந்து போனது. பிரேமன் நடந்ததை மூச்சு விடாமல் ஜெய்க்கு விவரித்தான். அவன் சொல்லி முடிக்கவும் ஜெய் ராயப்பனிடம் ராயப்பன் வண்டி இருங்க என்று சொல்லவும் சரியாக இருந்தது. ராயப்பன் ஃபர்ஸ்ட் கியரை போட்டு தூக்கினார். பிரேமன் பைக்கை ஸ்டார்ட் செய்து பின்தொடர்ந்தான். ஜீப் அடுத்த தெருவில் ரெஹமானை கடந்து செல்ல ஜெய் பின்னால் கை காண்பித்துக் கொண்டே சென்றான். பின்பக்கம் வந்து கொண்டிருந்த பைக்கில் துள்ளி ஏறிக்கொண்டான் ரெஹமான். தெற்கே அரண்மனைக்கு செல்லும் சாலையை பிடிக்கும் நோக்கத்தில் ஜீப் ஊருக்குள் இருக்கும் தெருக்களை நிராகரித்து விட்டு பறந்தது. ஆங்காங்கே வீட்டு திண்ணைகளில் படுத்திருந்த 1-2 பெருசுகளும் குதிரை வண்டியும் ஜீப்பும் பைக்குமாக விருட் விருட்டென போவதை பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு சிலர் குதிரை வண்டியை பார்த்ததுமே போர்வையை இழுத்து மூடிக்கொண்டனர். எப்படியும் ஊரேல இப்போதான் தொட்டிருப்பான், புடிச்சிடலாம் சார். ராயப்பன், மலை சாலைக்குள்ள அவனை நுழைய விடக்கூடாது. அது அவன் ஏரியா. அங்க என்ன ஆபத்து இருக்குமோ தெரியல. அதனால இங்க போறதுக்குள்ள அவனை பிடிக்கணும். ஆள் நடமாட்டம் இல்லாத ஊர் தெருக்களில் புழுதி சிதறிக்கொண்டிருந்தது. திருவிழா காரணமாக தெருவெங்கும் டியூப் லைட்டுகள் இரவை பகலாக்கிக் கொண்டிருந்தன. கோவில் கலையரங்கத்தில் நடந்து கொண்டிருந்த கீசக நாடகத்தின் சத்தம் சன்னமாக கேட்டுக்கொண்டிருந்தது. ஜீப்பின் வாளை பிடித்துக் கொண்டு மோட்டார் பைக்கில் இருவரும் வந்து கொண்டிருந்தனர். அரண்மனை காட்டின் தெருக்களை சுற்றி சுற்றி ஊர் எல்லையை அவர்கள் தொட்டிருந்தனர். ஊருக்கு தெற்கு பக்கமாக ஹாரிங்டன் மாளிகைக்கு செல்லும் மலைச்சாலை ஆரம்பித்தது. திருவிழா டியூப் லைட்டுகளின் வெளிச்சம் அவர்களிடம் சொல்லிக் கொள்ளாமல் விடைபெற்று கொண்டது. இனிமேல் ஒவ்வொரு பெண்டுக்கும் ஒரு டியூப் லைட் இருந்தாலே பெரிய விஷயம். ஜீப் ஹெட்லைட் வெளிச்சத்தில் அவர்களுக்கு முன்னால் சிறிது தொலைவில் குதிரை வண்டியின் விஷுவல் ஜெய்க்கு தெரிந்தது. ஜெய் உற்சாகமாக ஃபாஸ்ட் 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 ராயப்பன், வேகமா ஓடுங்க. அந்த போயிட்டு இருக்கான் பாருங்க, அவனை பிடிங்க. ராயப்பன் ஆக்சலரேட்டர் மேல் ஏறி நிற்காத குறையாக விரட்டினான். குதிரை வண்டி காற்றை கிழித்துக் கொண்டு சென்று கொண்டிருந்தது. வாரிங்டன் திரும்பி பார்த்தான். ஏதோ ஒரு ஜீப்பும் பைக்கும் விரட்டி கொண்டு வருவது அவனுக்கு தெரிந்தது. முகத்தில் ஒரு இலக்கார சிரிப்பை படரவிட்டு பின்னால் மயங்கி கிடந்த நித்ராவை பார்த்தான். காற்றில் கேசம் அலைவாய்ந்து கொண்டிருக்க மயங்கி கிடந்த போது கூட அவள் முகம் குழந்தை போல் நிர்மலமாக இருந்தது. வாரிங்டன் முகத்தில் எக்கச்சக்க குரோதம் படர்ந்தது. குதிரையின் கயிற்றை பட் பட் என்று தட்ட குதிரை சாலையில் சீறி பாய்ந்து சென்றது. 2 பக்கமும் இருள் சூழ்ந்த சாலை. தடக் தடக் சத்தத்துடன் குதிரை வண்டி 100 அடி இடைவெளி. ஹெட்லைட் வெளிச்சத்தை பாய்ச்சியபடி ஜீப். வலது கையால் ஜீப்புக்குள் கம்பியை பிடித்துக்கொண்டு தலையை வெளியே நீட்டி எட்டி பார்த்தபடியே ஜெய். ஜீப்பை நூல் பிடித்தபடி பைக். அவர்களை பின்தொடர்ந்து விரட்டிய இருள். நட்சத்திரங்களற்ற அனாதை வானம். நிலாவை விரட்டி பிடிக்க முயற்சித்துக் கொண்டிருந்த மேகங்கள். இருளடைந்த சாலையை ஜீப்பின் ஹெட்லைட் வெளிச்சம் கர்ப்பமாக்கி இருக்க 2 பக்கமும் சோளக்காடுகள் நிறைந்த பிரதேசத்திற்குள் நுழைந்தார்கள். குளிர்காற்றில் சோளக்கதிர்கள் சோம்பலாய் தலையசைத்துக் கொண்டிருந்தன. ஸ்டியரிங்கை பிடித்திருந்த ராயப்பனின் கரங்கள் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தது. 2 பக்கமும் பார்த்து கொண்டே ஜீப்பை செலுத்தினார். குதிரை வண்டிக்கும் ஜீப்புக்கும் உள்ள இடைவெளி குறுகிக் கொண்டே போக அவனை எப்படியாவது சைடு வாங்க முடியுதான்னு பாருங்க. அப்போதான் குதிரை வண்டி மேல குதிக்க முடியும்.
இடைவெளி மேலும் குறுகியது. வெளியே தொங்கிக் கொண்டிருந்த ஜெய் ஜீப் சைடு வாங்குவதற்கு காத்திருந்தான். எதிர்காற்றும் தூசியும் மூஞ்சியில் அறைய வேகம் வேகம் என்று கத்திக்கொண்டிருந்தான். ராயப்பன் சடன் பிரேக் போட்டார். வெளியே விழப்போன ஜெய் சுதாரித்து தலையை உள்ளே இழுத்துக் கொள்ள ஜீப் கண்ணாடியில் போய் மோதிக்கொள்வதை தடுக்க டேஷ்போர்டில் கை முட்டு கொடுத்து நிறுத்தினான். எதிர்பாராத சடன் பிரேக்கினால் ஜீப் சர்ரென சாலையை தேய்த்துக் கொண்டு சுழண்டு சைடு வாங்கி நின்றது. பைக்கை ஒட்டி வந்த பிரேமனும் சுதாரித்த சடன் பிரேக் போட பைக் லேசாக ஸ்கிட் அடித்து ஜீப்பை போய் உரசிக்கொண்டு நின்றது. ராயப்பன் நடுக்கத்துடன் முன்னால் பார்த்து கொண்டிருக்க ஜெய் திகைத்து போய் பார்த்தான். ரஹ்மானும் பிரேமனும் இதுவரை அப்படி ஒன்றை பார்த்ததில்லை என்பதால் அதிர்ந்து போய் பார்த்தனர். பாரிங்டனின் ஏளன சிரிப்பு சத்தம் மட்டும் அங்கேயே காற்றில் தொங்கிக் கொண்டிருக்க குதிரை வண்டி மலைச்சாலையை நோக்கி பறந்து கொண்டிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக குதிரை வண்டி புள்ளியாக தேய்ந்து அவர்கள் கண்ணிலிருந்து மறைந்தது. அவர்கள் வழியை மறிக்கும் விதத்தில் ரோட்டின் நடுவே சோளக்கொல்லை பொம்மை பெரும் சீற்றத்துடன் நின்றிருந்தது. அத்தியாயம் 50. ராயப்பன் பயத்தில் எச்சில் விழுங்கிக் கொண்டே ஜெய்சங்கரை நோக்கி திரும்பி, சார் இப்போ என்ன சார் பண்றது? ஜெய்சங்கர் ஒன்றும் பேசாமல் முன்னால் பார்த்து கொண்டிருந்தான். ஹெட்லைட் வெளிச்சத்தில் பொம்மைக்காரன் ரோட்டில் குறுக்கும் நெடுக்குமாக வழியை மறித்தபடி நடந்து கொண்டிருந்தான். ராயப்பன் ஜெய்சங்கரையே பார்த்து கொண்டிருந்தார். பின்னால் இருந்து பிரேமனும், சார் இப்ப என்ன பண்றது என்று கத்தினான். ஜெய் பற்களை கோபத்தில் இறுக்கமாக கடிப்பது தெரிந்தது. முன்னால் பொம்மைக்காரனை பார்த்தபடியே, அடிச்சு தூக்குங்க சார். என்னது? என்ன சார் சொல்றீங்க? அடிச்சு தூக்குங்கன்னு சொன்னேன். ஜெய் பின்னால் திரும்பி ரஹ்மானையும் பிரேமனையும் பார்த்து, அதை அடிச்சு தூக்க போறோம். அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. நீங்க எங்க சைட்ல புகுந்து குதிரை வண்டி விரட்டி போங்க. அவளை காப்பாத்துங்க. இவனை நான் பாத்துக்கிறேன். அவனின் உறுதியை பார்த்ததும் வேறு வழி இல்லாமல் ராயப்பன் கியரை போட்டு சர்ரென முழு வேகத்தில் ஜீப்பை பொம்மைக்காரனை நோக்கி செலுத்தினார். பிரேமன் பைக்கை ஸ்டார்ட் செய்து ஜீப்புக்கு சைடில் செலுத்தினான். ஜீப் முழு வேகத்தில் சென்று பொம்மைக்காரனை மோத பொம்மைக்காரன் பேனட்டில் துள்ளி ஜீப்புக்கு மேல் பக்கமாக டைவடித்து பின்பக்கமாக வந்து குதித்தான். ராயப்பன் ஜீப்பை பிரேக்கிட்டு நிறுத்தினார். பைக் சைடில் புகுந்து சென்று மலைச்சாலையை நோக்கி சீறியது. ரஹ்மான் பின்னால் திரும்பி பார்த்தான். பொம்மைக்காரன் முழு ஆரோக்கியத்தோடு எந்த சேதமும் இல்லாமல் ஜீப்பிற்கு பின்னால் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. டேய், அதுக்கு ஒண்ணுமே ஆகறடா. தெம்பா எழுமி நிக்கிறான். ஜெய் சார் என்ன பண்ண போறாரோ எனக்கு தெரியல. சரி, நீ குதிரை வண்டியை விரட்டி பிடி. ஜெய்யும் ராயப்பனும் பின்னால் திரும்பி பார்க்க சூரத்தனமாக கடுப்பானார்கள். ஜெய் வெறியாக, ரிவர்ஸ் ஓப்பையும் அடிச்சு தூக்குங்க சார். ராயப்பன் ரிவர்ஸ் கியரை போட்டு சர்ரென முழு வேகத்தில் பொம்மையை நோக்கி ஜீப்பை செலுத்தினார். ஜீப் குப்பென்று புகையை விட்டபடி ரிவர்ஸில் போய் பொம்மை மேல் மோதியது. பொம்மை மறுபடியும் ஜீப் மேற்புறமாக டைவடித்து முன்பக்கமாக வேனட்டில் குதித்து ரோட்டில் விழுந்து எழும்பி நின்றது. ராயப்பன் பிரேக் அடித்து நிறுத்தினார். தூசியை தட்டிக்கொண்டு முன்னால் பொம்மைக்காரன் நின்றிருந்தான். உச்சகட்ட கோவத்தில் ஜெய் ஜீப்பிலிருந்து கீழே குதித்து துப்பாக்கியை உருவி அதன் நெஞ்சை குறிவைத்து டப் என்று சுட்டான். குண்டு பொம்மைக்காரனின் உடலுக்குள் சென்று ஒவ்வொன்றாக டெபாசிட் ஆனது. பொம்மை கொஞ்சம் கூட அசந்த மாதிரி தெரியவில்லை. தூசி தட்டுவது போல் தட்டிவிட்டு கொண்டு அவர்களை நோக்கி வந்தது. சோளக்காட்டுக்குள் இருந்து வெளிப்பட்ட 2 சென் நாய்கள் இங்கே நிச்சயமாக கறி கிடைக்கும் என்பது போல் ஆர்வமாக பார்த்தபடி காத்து நின்றன. ஜீப்புக்கு பின்பக்கமாக ஓடிச் சென்ற ஜெய் உள்ளே வைத்திருந்த சிறிய குத்தீட்டியை எடுத்து பொம்மைக்காரனின் தலையை குறிபார்த்து வீசினான். ஈட்டி காற்றை கிழித்துக் கொண்டு சென்று பொம்மைக்காரனின் தலையை கொய்து கொண்டு போய் பின்னால் விழுந்தது. வண்டிக்குள் இருந்த ராயப்பன், சூப்பர் சார் என்று கைதட்டினார். செந்நாய்கள் சப்பு கொட்டிக் கொண்டிருந்தன. தலையில்லாத முண்டமாக தடுமாறிக் கொண்டிருந்தான் பொம்மைக்காரன். கழுத்தை அங்குமிங்கும் திருப்பி பார்க்க பின்பக்கமாக அதன் தலை ஈட்டி குத்தப்பட்டு சாலையில் கிடந்ததை பார்த்தான். முண்டம் பின்பக்கம் திரும்பி சென்று கீழே கிடந்த தலையை கையால் எடுத்தது. தலையில் குத்தியிருந்த ஈட்டியை ஒரு கையால் உருவ தலை ஓட்டை வழியாக ஈட்டியோடு கரப்பான் பூச்சிகளும் வைக்கோலும் இன்னும் என்னெல்லாமோ பெயர் தெரியாத
கொளகொள வஸ்துகளும் வெளியே வந்தது. ராயப்பனுக்கு குமட்டி கொண்டு வந்தது. பொம்மை ஈட்டியை தூர எறிந்தது. ராயப்பன் உச்சக்கட்ட திகிலில், சார் என்ன சார் இது? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஆவேசமாக தலையை கழுத்தில் வைத்துக் கொண்டு பொருத்த கிளச்சக் என்ற சத்தத்துடன் தலை பொருந்திக் கொண்டது. சற்று அவசரமாக பொருத்தியதால் தலையை பின்பக்கமாக, கழுத்து பின்பக்கமாக திரும்பியிருந்தது போல் தவறாக பொருத்திக் கொண்டது. உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையிலும் கூட அதை பார்க்கும்போது ஜெய்க்கு சிரிப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. பின்பக்கம் பார்த்து கொண்டிருந்த தலையை முன்பக்கம் திருப்பிக் கொண்டு பின்பக்கமாக நடந்து வந்தான் பொம்மைக்காரன். முதலில் மெதுமெதுவாக வந்தவன் திடீரென ஓடி வர ஆரம்பித்தான். ஜெய் தாக்குதலுக்கு தயாரானான். பொம்மைக்காரன் நெருங்கியதும் ஜெய் வலது கையால் பொம்மையை தாக்க முயற்சித்தான். பொம்மைக்காரன் சட்டென்று உடலை திருப்பி ஜெய் கையை பிடித்து அப்படியே திருக்கி தரையில் படார் என்று தூக்கி அடித்தான். முதுகெலும்பில் மின்சாரம் பாய்ந்தது போல் சுளீர் என்று வலித்தது ஜெய்க்கு. கஷ்டப்பட்டு ஜெய் எழும்பினான். பொம்மைக்கு பின்பக்கமாக சென்று தாக்கலாமா என்று யோசித்தான். பொம்மைக்காரனுக்கு பின்பக்கமாக ஜெய் ஓட பார்க்க முடியவில்லை என்றாலும் பொம்மைக்காரனின் கை ஜெய்யின் கழுத்தை பிடித்து நெரித்தது. உக்கிரமாக நெரித்தது. கண்கள் பிதுங்க ஜெய்க்கு மூச்சு முட்டியது. பலம் கொண்ட மட்டும் துள்ளி அதன் நெஞ்சில் தலையால் முட்டினான். பஞ்சுமெத்தை மேல் மோதியது போல் இருந்தது. பொம்மைக்காரன் ஜெய்யை தூக்கி வீச அவன் சொயிங் என்ற ஜீப்புக்கு மேல்புறமாக காற்றில் பறந்து பின்பக்கமாக வந்து விழுந்தான். ஜீப்புக்குள் இருந்த ராயப்பன் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் பரிதவிப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்கப்பா என்பது போல் 2 செந்நாய்களும் ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்தன. உடல் பஞ்சுமெத்தை மாதிரி இருக்கிறது. இவ்வளவு ராட்சதத்தனமான பலம் எங்கிருந்து வருகிறது? பொம்மைக்காரனை நேருக்கு நேராக எதிர்த்து நிற்பது கஷ்டம் என்று சங்கருக்கு புரிந்து போனது. வேறு வழியில்லை. கடைசி ஆயுதத்தை பிரயோகித்து விட வேண்டியதுதான். ஜெய் ஜீப் பின்னால் வைத்திருந்த சீமை எண்ணெய் பாட்டில்களை எடுத்தான். அதன் முனையில் சொருகி வைத்திருந்த துணியில் தீப்பெட்டியை எடுத்து தீயை பற்ற வைத்தான். இன்னொரு பாட்டிலையும் பற்ற வைத்துக் கொண்டான். என்னமோ வித்தியாசத்தை உணர்ந்த பொம்மைக்காரன் பின்பக்கம் தலையை திருப்பினான். உடல் முன்பக்கம் திரும்பியது. தீயை பார்த்ததும் அவனுக்கு தடுமாற்றம். ஜெய் முதல் பாட்டிலை பொம்மைக்காரன் மேல் தூக்கி எறிய பாட்டில் அவன் மேல் பட்டு படார் என்று வெடித்து தீ பிடித்தது. பொம்மைக்காரன் ஆவென்று அலறிக்கொண்டு ஓட 2வது பாட்டிலையும் குறிபார்த்து அவன் மேல் வீசினான். அதுவும் குறிதவராமல் அவன் மேல் பட்டு தீ பற்றி எரிந்தது. எரிந்து ஓடிக்கொண்டிருக்கும் பொம்மையை செந்நாய்கள் அதிர்ந்து போய் பார்த்து கொண்டிருந்தன. தீ ஆசையுடன் பொம்மைக்காரனை ஆற தழுவிக்கொள்ள 2 கைகளை நீட்டியபடி கத்திக்கொண்டே ரோட்டில் தடுமாறியபடி ஓடினான். ஜெய் ஜீப்புக்குள் வந்து அமர்ந்தான். இதுக்காகத்தான் என்ன இதெல்லாம் எடுத்து வைக்க சொன்னீங்களா சார்? ஆமா, எல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தான் ராயப்பன். காளிங்கனை கட்டி வச்சு தான் எரிச்சு கொண்டிருக்காங்க. அவன் தான் பொம்மைக்காரனை வந்திருக்கான். சோ நிச்சயமா நெருப்பு ஒரு ஆயுதமா பயன்படுத்தலான்னு எனக்கு தோணுச்சு. சார் அவ்வளவுதானா? பொம்மைக்காரன் கதை இதோட முடிஞ்சுதா? முடிஞ்சுதா முடியலையான்னு எனக்கு தெரியல. ஆனா இனிமே அவன் எப்போ வந்தாலும் நெருப்பு தான் அவனுக்கு பதில். தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. வண்டி எடுங்க சார், நமக்கு வேலை என்ன முடியல. நித்ராவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அதை போய் பார்க்கணும். பொம்மைக்காரனின் உடலில் ஒவ்வொரு பாகமாக கலண்டு கீழே விழுந்தபடி எரிந்து கொண்டிருந்தது. ஜீப் மலைச்சாலையில் ஹெட்லைட் வெளிச்சத்தை பாய்ச்சியபடி சீறி பாய்ந்தது. பார்த்து கொண்டிருந்த செந்நாய்கள் இரவு போஜனம் கிடைக்காத வருத்தத்தில் வேறு பக்கம் போய் ட்ரை பண்ணலாம் என்று திரும்பி சோளக்காட்டுக்குள் ஓடின.